ஹாய் டேஸ் டுடே வந்துட்டு ஜிமினா கொரோன் சார் பார்ப்போம் ஓகேவா. ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா வென் யூ சீட் ஹிம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் போகலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ நல்லா ஸ்வெட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி நல்லா குளிராக இருக்குது. ஸோ கையெல்லாம் ரெண்டு தேய்ச்சி தேய்ச்சி கணக்கில் போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு நல்லா அழகாக ஸ்னோவெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு மாதிரி ஸ்னோவெல்லாம் அப்போ தான் அதுதான் ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஸ்னோ ஓகேவா. ஸோ உங்களுக்கே வந்துட்டு ஷாக்காக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரீட்டில் நடக்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்னோ வந்துட்டு ஃபஸ்ட் டே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்னோ வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் தூங்கிட்டு இருக்க டைமில் வந்துட்டு இவ்வளோ வருஷமும் ஸ்னோ வந்திருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு வெளியே தட் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு பக்கம் உள்ளே இருக்கிறப்ப தான் ஸ்னோ வரும். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஆனால் அந்த இயரோட ஃபஸ்ட்டு ஸ்னோ வந்துட்டு எப்படின்னு சொல்கிறது, நீங்கள் நடந்து போயிட்டுருக்கப்போ நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அப்படியே அழகாக வந்துட்டு பொழியுது. உங்களுக்கு செம ஹாப்பி ஆகிடுச்சு. என்னன்னே தெரியல, நீங்கள் அப்படியே வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. இவ்வளோ வருஷமாக நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்னோ வந்து என்ஜாய் இல்லை டேரெக்டாக. அதனால உங்களுக்கு செம ஹாப்பியாகவும் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அட் த சேம் டைம் இந்த பக்கம் அதாவது ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு ஜிமின் வந்து உட்காந்துருப்பாரு. அதுவும் வந்துட்டு எப்படின்னா ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதில் உட்காந்துருக்காரு. அங்கே உட்காந்துக்கிட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இந்த மாதிரி ஸ்னோ வந்துட்டு வருவோம். அவருக்கு செம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்னோ இல்லையா. ஸோ அதனால் அவருக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. அந்த டைமில் அவருக்கு என்னவோ தெரியல, சடனாக ஒரு விஷயம் தோணுது. என்ன அப்படின்னா கடவுளே வந்துட்டு என்னோட லைஃப் பார்ட்னரை என்னோட கண்ணில் காட்டு ஓகேவா. ஸோ இந்த ஸ்னோவில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு யாரை பார்க்குறனோ அவங்க தான் என்னோடய லைஃப் பார்ட்னராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வினோதமாக ஒரு விஷயம் அவர் யோசிக்கிறாரு. அவருக்கு ஏன் அப்படி யோசிக்கிறான்னு அவருக்கே தெரியல. ஸோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு மாதிரி பயங்கரமாக காய்ச்சி மிஷின் சத்தம் கேட்டுக்குது, கீச்சு கீச்சின்னு சவுண்ட் கேட்குது. என்னென்னு திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் தான் ஒரு மாதிரி கிறுக்குத்தனமாக நல்லா ஹாப்பியாக வந்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு ரோடு ஃபுல்லாக வந்துட்டு ஓடிட்டு ஆடிட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு கத்திட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி வேடாதது அவருக்கு என்னவோ தெரியல. நீங்கள் தான் அவரை பார்த்த ஃபஸ்ட்டு பொண்ணு அந்த ஸ்னோவில். இப்போ வந்துட்டு உங்களை பார்த்து தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு மாதிரி வேடாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் செம ஹாப்பியாக வந்துட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு அந்த மாதிரி ஸ்னோவெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி விளையாடிட்டு ஒரு மாதிரி அழகாக வந்துட்டு இருக்கீங்களா. அவர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. நீங்கள் எதுவுமே பண்ணல, ஆனால் அவர் நல்லா இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. ஸோ அப்படி உங்கள் பின்னாடியே வராரு. நீங்களும் வந்துட்டு அப்படி சமைச்சாலே ஓடிட்டு இருக்கிறீங்க இல்லையா. ஸோ நீங்கள் ஓட அவரால் வந்துட்டு பின்னாடி நடந்து வந்தால் உங்களுக்கு பிடிக்க முடியல. ஸோ அவர் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காரு. நீங்கள் இந்த ஒரு கட்டத்தில் அதை நோட் பண்ணுறீங்க. ஸோ நோட் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் தான் நிற்கிறாரு. உங்களுக்கு அது யாருனே தெரியல. யார் அவன் எதுக்குடா இப்படி என் பின்னாடி வந்துட்டு இருக்கான், அது ஓடி வந்துட்டு இருக்கான், ஐயோ கடவுளே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, ஏன்னா ஈவினிங் டைமா. ஸோ நீங்கள் பயப்படுறீங்க. கடவுளை சீக்கிரம் என்ன காப்பாற்று, அப்படியே ஓடிடுங்க இந்த ஓடினு அப்படிங்கிற நினச்சிட்டு சும்மா ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஓடுறது பார்த்துட்டு திரும்ப நீங்கள் விளையாடிட்டு தான் ஓடுறீங்க. பயந்து ஓடுறீங்கன்னு தெரியாமல் விளையாடிட்டு ஓடுறீங்கன்னு நினச்சி சின்ன உங்கள் பின்னாடியே வந்துட்டு ஓடி வராரு. உங்களுக்கு மூச்சு வாங்குது. ஐயோ கடவுளே என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வரான், பேசாமல் என்ன பண்ணுறது, போலீஸ்க்கு கால் பண்ணலாமான்னு ஃபோன் எடுக்கிறீங்க. ஃபோன் பார்த்துன்னு விழுந்துச்சு. ஆனால் அதை கூட எடுக்கல. நீங்கள் வந்துட்டு ஓடிட்டே இருக்கிறீங்க. ஸோ இப்படி ஃபோன் விழுந்து தெரியாமல் ஓடிட்டு இருக்கவும் சின்ன அதை பார்த்துட்டு ஃபோனை எடுக்கிறாரு. ஸோ ஃபோன் எடுத்துட்டு எங்கன்னு கூப்பிட்டே வரும். நீங்கள் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கிறீங்க, இன்னுமே திரும்பி பார்க்காம. ஸோ ஜிமின் வந்துட்டு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு பின்னாடியே ஓடி வராரு. அதை உங்ககிட்ட கொடுக்கலான்னு. ஆனால் நீங்கள் என்னடா ஆனால் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கிறீங்க. அவரால் பிடிக்கவே முடியல. என்னடா இந்த பொண்ணு இப்படி ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஏதோ செந்தில் சுண்டலி மாதிரி ஓடிட்டு இருக்கிறா பாரு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வந்துட்டு இந்த பக்கம் ஒரு ஷார்ட்கட் மூலமாக ஓடி வராரு. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஆளை காணோம். அப்பா சாமி போயிட்டான்டா எப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, ஆனால் ஃபோனும் போச்சு திரும்பி போகணும், ஃபோனுக்காக போனோன்னா உயிர் போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே மெதுவாக நடந்து போக ஆரம்பிக்கிறீங்க. நம்மளால முடியல. காலைல ஒரு மாதிரி நம்பாயிடுச்சு. ஒரு மாதிரி காலைல நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி ஓகே நடக்கதே பெரிய விஷயம் தான், நான் நடந்து வீட்டுக்கு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு பஸ் இந்த மாதிரிலாம் இது கிடைக்காது. ஒரு ஆட்டோ கேப் கூட கிடைக்காது. ஸோ ஜஸ்ட்டு ஒன்றா சைக்கிள் பைக் இந்த மாதிரி இருந்தால் போகலாம், நடந்தால் போகணும். அதனால் நீங்கள் வந்துட்டு வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கப்போ கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு ஜிமின் இந்த பக்கம் ஷார்ட்கட் வழியாக வந்து உங்களை அப்படியே பிடிச்சி பிளாக் பண்ணிடுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு பயந்துட்டு ஐயோ நீ இன்னும் போகலையாடா அப்படின்ட்டு திரும்ப அந்த தடத்துல திரும்ப ஓடி போக பார்க்குறீங்க. ஜிமின் வந்துட்டு அப்படியே உங்களோட பின்னாடி அந்த ஸ்வெட்டர் போட்டிருப்பீங்க. ஸோ அதை அப்படியே பிடிச்சி இழுத்துறாரு. நீங்கள் இதுட்டு போச்சு சிக்கன இன்னைக்கு என்ன ஆகுனே தெரியலையே கடவுளே, என்னோட சோலி முடிஞ்சிருச்சா. என்னோட அதாவது என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்னோவை நான் இன்றைக்கி தான் நேரில் பார்த்தேன். அதை சந்தோஷமாக என்ஜாய் கூட பண்ண முடியல. அதுக்குள்ளே இன்றைக்கி தான் நான் என்னோட கதையும் கடைசி நாள் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் வளரிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அவரும் ஓடி வந்துருப்பார்ல. ஸோ மூச்சு வாங்கிட்டு அப்படியே நிற்கிறாரு. ஸோ நீங்கள் எப்படி ஜிமின் பார்க்குறீங்க, செம க்யூட்டாக அழகாக தான் இருக்காரு. ஆனால் பயமாக இருக்கே உங்களுக்கு அப்படின்ட்டு பயந்த மாதிரி பாட்டு கேட்கவும் ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஏங்க ஓடுனீங்க அப்படின்னு மூச்சு வாங்கிட்டு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஏங்க நீங்கள் துரத்துனீங்க அப்படின்னு நீங்களும் மூச்சு வாங்கிட்டு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நான் எங்கெங்க துரத்துனேன், நீங்கள் ஓடினங்காட்டி தாங்க நானும் ஓடி வந்தேன், இந்த ஃபோனை கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பின்னாடி வந்தீங்க அப்படின்னு சொல்லுவோம். எங்க நான் சும்மா வந்தேங்க, நடந்து வந்தேங்க, அதுக்காக நான் உங்கள் துரத்துறேன் ஆயிடுமா, நீங்கள் ஓடினங்காட்டி தாங்க நான் பயந்து ஓடி வந்தேன், ஏதோ பிரச்சனையாயிடுமோன்ட்டு. எதுக்குங்க என்ன பார்த்தா ஓடுனீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஆமாங்க நீங்கள் துரத்துற மாதிரியே இருந்துச்சா, அதுவும் இல்லாமல் நான் வேறு எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணுங்க, என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஏங்க நான் உங்களை துரத்தவே இல்லை, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு சிரிப்பே வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி ஓகே நீங்கள் தானே துரத்தல, ஓகே நான் போகிறேன் என்னோடய ஃபோன் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் நீங்கள் ஃபோனை வந்துட்டு வாங்கிட்டு அப்படியே நடந்து போயிடுறீங்க. ஸோ ஜிமின்க்கு வந்துட்டு சிரிப்பாக இருக்குது. அடப்பாவி நான் வந்துட்டு துரத்துறேன்னு நினச்சேன், இந்த மாதிரி ஓடினேன், எப்படி ஓடுறாளே அப்படின்னு மாதிரி நினச்சிட்டு அப்படியே வந்துட்டு சரி ஓகே இப்போ எதுவும் சொல்ல வேணாம், ஆல்ரெடி நம்ம தப்பாக நினச்சிருக்கா, இந்த டைமில் நம்ம ப்ரப்போஸ் பண்ணால் தப்பாக தான் முடியும் அப்படின்ட்டு விட்டுறாரு.
இப்போ வந்துட்டு ஒரு 2 டேஸ் ஆயிடுச்சு. ஜிமின் வந்துட்டு அந்த ஸ்ட்ரீட்ல டெய்லி வந்துட்டு நீங்க வருவீங்களான்னு பார்க்குறாரு. 2, 3 நாளா நீங்க வரவே இல்ல. எங்க போனா? இது வழியா தானே வருவா அப்படிங்கிற மாரி வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. நீங்களும் வந்துட்டு 2, 3 நாளா வெளியவே வரல. ஏன் அப்படின்னா நீங்க வந்துட்டு வேற இடத்துல போயிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த மொத நாளே சரியில்ல. பயந்து ஓடிருப்பீங்கல்ல. நம்ம எதுக்கும் நம்ம வேற பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வேற இடத்துல போயிருப்பீங்க. ஸோ வெயிட் பண்ணி சலிச்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கு மேல இந்த பொண்ணு வராதாட்டுருக்குது. எங்கேயாவது எதர்ச்சியா பார்த்தா தான் உண்டு அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருப்பாரு. இப்படி வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் போகுது. அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து பயங்கரமா சவுண்ட் கேட்டுருக்குது. ஜிம்மின் தான் நைட்ல அவர் நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பயங்கரமா சவுண்ட் கேட்கும். என்னடா அப்படின்னு திரும்பி பார்க்கவும், நீங்க தான் பயங்கரமா கத்திட்டு இருக்கிறீங்க. ஒரு பர்சன் வந்துட்டு உங்கள பிடிச்சு வந்து ஒரு மாரி கடத்திட்டு போற மாரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நீங்க விடுடா விடுடா அப்படின்னு கத்துன்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மின் அது காது கேட்டு செம பயந்துட்டாரு. ஏன்னா அங்க நிற்கிறது நீங்களாச்சு. அவருக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு உங்களை காப்பாத்துறதுக்கு. ஸோ அங்கே வந்து அவனை அடிக்கலான்னு பார்த்தா எப்படி அடிக்க முடியும்? அவன் தான் நல்லா பல்கா இருக்கானே. ஸோ ஜிம்மினால முடியல. என்ன இருந்தாலும் அவர் குட்டி பையன் இல்லையா? அதனால அவரால் முடியல. அவன் வந்துட்டு ஏதோ நல்லா பாடி பில்டர் மாதிரி நல்லா தடிமாடு மாதிரி இருக்கான். ஸோ ஜிமின் வந்துட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அவனை இழுக்க கூட முடியல உங்ககிட்ட இருந்து. என்னடா இது இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஏன் காப்பாத்துடா என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்துறீங்க. ஸோ ஜிமின்ட்டு அவன் தடிமாடு மாதிரி இருக்கிறனால இழுக்க முடியல. கொஞ்சம் வாயை மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஜிம்முக்கு இப்போ ஒரு ஐடியா தோணுது. ஸோ ஒரு மாதிரி வந்துட்டு இந்த கிச்சு கிச்சு மூட்டுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணால் யாருக்கு இருந்தாலும் கூச்சமாக இருக்கும்ல அப்படின்ட்டு உங்களோட 2 கையும் அவன் பிடிச்ச ஒரு மாதிரி பிளாக் பண்ணிட்டு இருக்கவும் அவனோட 2 கையும் ஃப்ரீயாக அதாவது உங்களை பிடிச்சி தானே இருக்குது. ஸோ அடிக்க முடியாது இப்போதைக்கு அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவனோட கழுத்துக்கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி கிச்சு கிச்சு முட்டிட்டு வர்றாரு. அவனுக்கு ஒரு மாதிரி கூசிடுச்சு. ஸோ சிரிச்சுட்டு ஒரு மாதிரி விட்டாரு அவங்கள. ஸோ விட்டது அப்படி உங்க கை பிடிச்சி இழுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிருந்தா. 2 பேரும் அப்படி தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கிறீங்க. அவன் பின்னாடி ஓடி வரான். ஆனால் அவனால முடியல. ஸோ 2 பேரும் தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கிறீங்க. எங்கே ஓடுறீங்கன்னு தெரியல. லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு நிற்கிறீங்க. 2 பேருக்கு செமையாக மூச்சு வாங்குது. ஒரு இடத்துல வந்துட்டு அவ்வளோ நேரம் அப்படியே நின்றுட்டு ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருக்கீங்க. என்னாச்சு அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. நீங்கள் என்னடா சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? ஜிமின் வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா வந்துட்டு 2 பேரும் அப்படி பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ கிச்சு கிச்சு மூடி தான் தப்பிச்சு வந்திருப்பீங்க. ஸோ என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நீங்கள் அடிப்பீங்கன்னு பார்த்தா அவனை இந்த மாதிரி கிச்சு கிச்சு மூடி தப்பிச்சு கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அதாவது நான் பண்ணேன்ல அப்படி மாதிரி சொல்கிறாரு. சரி சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அன்றைக்கி எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கவும் கரெக்டாக தான் கேட்குறீங்க. ஸோ ஜிம்மிக்கு வந்துட்டு மாட்டிட்டோமோ கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. திட்டன்னு முடிக்கவும் சொல்லுங்கள் நீங்கள் ஃபாலோ தானே பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் ஆனால் நீங்கள் தான் பயந்துட்டு ஓடிட்டீங்கல்ல அதனால தான் நான் வந்துட்டு எதுவும் சொல்லலை சாரி அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க. 2 பேரும் நார்மலாக கேஷுவலாக தான் பேசிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு சரி ஓகே இங்கே உட்காந்துட்டு எது பேசுகிறேன் நான் நாளைக்கு பேசிக்கலாமா அப்படிங்கிறாரு. ஏன்னா திரும்ப அவன்கிட்ட ஓட முடியாதுல்ல அதனால. ஸோ சரிங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு கேப் பிடிச்சி அனுப்பி வைக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படி கிளம்பி போயிடுறீங்க. அட் த சேம் டைம் அவரும் வந்துட்டு ஒரு கேப் பிடிச்சி அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. நீங்கள் 2 பேரும் ஆல்ரெடி நம்பர்லாம் ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதனால் வந்துட்டு வீட்டுக்கு போனது அப்படியே மெசேஜ் வருது. ஜிமின் தான் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுறாரு வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்துட்டு போயிட்டேன் நீ போயிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்க வாங்க போங்கன்னு பேசுகிறாரு. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வா போனே பேசுகிறீங்க. அதனால அவருக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகவும் அவர் வந்துட்டு வா போன்னு பேசுகிறாரு. சரி ஓகே சாப்பிட்டியா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கவும் நான் என்ன சாப்பிடல நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு நார்மலாக இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுவாங்க சாப்பிட்டியா என்ன பண்ணுற அது மாதிரி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து சரி ஓகே நாளைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு மீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் 2 பேரும் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு பார்க்கில் தான் மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பார்க்கில் வந்துட்டு 2 பேர் போய் மீட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஜிவி வந்துட்டு கேட்குறாரு நீங்கள் எதுக்கு அன்றைக்கி அந்த மாதிரி ரோட்டில் அப்படி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ஓடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்களும் வந்துட்டு அதுவா எனக்கு லைஃப்பில் வந்துட்டு ஒரு தடவை அது ஸ்னோ வந்து வரும் இல்லையா. ஸோ அதை டேரெக்டாக அது மேலே விழுற மாதிரி அந்த மாதிரி நான் லைஃப்பில் ஒரு டைம் கூட பார்த்ததில்ல. நான் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப தான் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஸ்னோ வரும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்னோ வந்துட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ஸோ அது என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் தெரியுமா. அதனால தான் எனக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அதனால தான் அப்படி போனேன். என்னை பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி தெரிஞ்சோ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜிமின் வந்துட்டு இல்லை எனக்கு அப்படியெல்லாம் தோணல. ஆக்சுவலாக எனக்கு நீ அப்படி பண்ணது பிடிச்சிருந்துச்சி. நீ கொஞ்சம் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க என்னடா ஒரு ஃபஸ்ட்டு மீட்லேயே வந்துட்டு இம்ப்ரெஸ் அளவுக்கு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ஸோ இதை சொல்ல தான் நான் அன்றைக்கி வந்தேன் அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு சொல்லிட்டாரு. ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. என்ன சொன்ன நீ இப்போ அப்படின்னு சொல்லவும் கேட்கலையா எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு என்னடா இப்போ தான் மீட் பண்ணணும் அதுக்குள்ளே இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அன்றைக்கே ஒன்று பிடிச்சிருந்துச்சி ஸ்னோ. ஸோ அந்த ஸ்னோவில் இந்த வருஷம் நான் பார்த்த ஃபஸ்ட்டு பொண்ணு நீ தான். அதனால் நீ தான் என்னோட லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீங்கள் வந்துட்டு சிரிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு கோவம்லாம் வரல. உங்களுக்கு ஜிமின் பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்துட்டு இந்த சிரிப்புக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு அதுவா என்ன மீனிங் வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓகே இதை நான் வந்துட்டு உனக்கு விருப்பம் இல்லைன்னு சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி சேட் ஆகிடுச்சு. என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ ஜிமின் சிரிச்சிட்டு இல்லை விளையாட்டுக்கு சொன்னேன் உனக்கு ஓகேவா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன் நம்ம டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ டேரெக்டாக கேட்குறாரு. எதுவுமே சுற்றி வச்சாலாம் பேசல. ஸோ நீங்கள் வந்துட்டு ஓகே பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீங்களும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு ஸோ ஜிமினுக்கு ஓகே தான் செம்ம ஹாப்பி.
இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் 2 பேருமே அதாவது ஜிமின் வந்துட்டு ஜாப் போயிட்டு இருந்திருப்பாரு. பட் நீங்கள் ஜாப்லாம் போகல, காலேஜ்லாம் முடிச்சிருக்கீங்க. சும்மா தான் வீட்டில் இருந்திருப்பீங்க. சும்மா ஜாலியாக வெளியே சுற்றிட்டு இருக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜாப் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வரும். ஏன்னா வீட்டில் காசு எந்நேரம் நம்மகிட்ட அம்மா அப்பாட்ட கேட்கணும்ல. அதனால சரி ஓகே நம்மளும் வேலைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. சரி ஓகேன்ட்டு எல்லா பக்கம் இன்டர்வியூ போயிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு இடத்துல இன்டர்வியூ போகிறீங்க. ஜிமின் கிட்ட தான் சொல்கிறீங்க. அவர் தான் வந்துட்டு உங்களை ஜாப்லாம் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிவிட்டு ஓகே உன்னால் முடியும் ஓகேவா அந்த மாதிரிலாம் தைரியம்லாம் சொல்லிட்டு ஃபைட்டிங்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஃபைட்டிங் ஜிமின் ஆனால் பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே தான் இன்னொரு கம்பெனி பார்க்கலாம் ஓகேவா. ஸோ பயப்படலாம் வேணாம். உனக்கு என்ன தோணுதோ ஆன்சர் பண்ணு. உனக்கு பிடிச்சா பாரு பிடிக்கலாம் வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாரு. நீங்கள் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் தைரியமே வருது. ஓகே இந்த கம்பெனி இல்லாட்டி இன்னொரு கம்பெனி எனக்கு என்ன தோணுதோ அதான் சொல்லணும். நான் ஏன் பயப்படணும். இனிமேல் எனக்கு ஒன்றா போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படி உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போனால் உள்ளே வந்துட்டு யார் இருக்கிறாங்க அப்படின்னா இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்களா. ஸோ அது வந்துட்டு தான் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் உள்ளே போகிறீங்க. பார்க்கறதுக்கு நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்காரு. ஒரு 2 நிமிஷம் சும்மா சைட் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி வந்துட்டு உள்ளே கூப்பிடுவோம். இவங்க தான் இன்டர்வியூ எடுக்கிறவங்கன்னு சொன்னது உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுது. ஐயோ இவனா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு இடத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மாதிரி அவரை பார்த்துட்டே இருப்பீங்க வச்சுக்கன்னு வாங்காமல் பண்ணி இருந்திருப்பாரு. பட் ஆனால் பெருசாக இது பண்ணியிருக்க மாட்டார். அவர் உங்களை பார்த்ததும் நீங்கள் அப்படி கிளம்பிச்சிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் தான் உள்ளே போகணும். ஸோ இன்டர்வியூ உங்களை தான் எடுக்க போகிறாங்க. உங்களோட நேம் சொல்கிறாங்க. நீங்களும் பயந்துட்டு உள்ளே போகிறீங்க. போச்சு நான் வந்து அவனை பார்த்துருப்பானோ அசிங்கமாக போச்சு விசாரம் இப்படி ஓடிடலாமா அப்படின்லாம் தோணுது. இருந்தாலும் வந்துட்டு ஜிம்மி உங்களுக்காக வெளில வெயிட் பண்ணியிருப்பாரு. அதாவது நீங்கள் வந்துட்டு செலக்ட் ஆகலனாலும் பரவாயில்ல பட் ட்ரை பண்ணாமல் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பாரு. ஸோ வேறு ட்ரையாவது பண்ணணும்னு சொன்னால் சரி ஓகே முதல்ல உள்ளே போவோம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் உள்ளே போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கே உள்ளே போனதுமேட்டே வந்துட்டு உங்களை தான் பார்க்குறாரு. ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் ஏன்னா அவரை பார்த்துருப்பீங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சு தலையை நிமிராமல் உட்காந்துருக்கீங்க. உங்ககிட்ட நிறைய கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. நீங்களும் ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஓகே உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்களும் வெளில போய் வெயிட் பண்ணுறீங்க. இப்போ தான் அந்த ஹாலில் ஃபுல்லாக பார்க்குறீங்க. ஏன்னா அவ்வளோ பேர் வந்திருக்காங்க இன்டர்வியூக்கு. ஸோ எல்லோரும் இவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நான்லாம் செலக்ட் ஆக வாய்ப்பே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. இத்தனை பேர்த்த நம்ம வந்துட்டு ஓவர்டேக் பண்ணி நம்ம ஜெயிக்கவா முடியும். கண்டிப்பாக முடியாது. நமக்கு ஒன்றுமே தெரியல. அவங்க கேட்ட கேள்வியில் பாதி கேள்வியே புரியாமல் தான் பதில் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த செக்ரட்டரி பொண்ணு வந்துட்டு வரா. ஸோ உங்களோட நேம் தான் ஃபஸ்ட் அவர் சொல்கிறா. ஸோ சொன்னதும் ஓகே நான் வந்து அன்செலக்டடா ஓகே நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுந்திரிச்சு அப்படியே வெளில போகிறதுக்கு போகிறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு எங்கே மேம் போகிறீங்க தடம் இந்த பக்கம் அப்படின்னாலும் இல்லைங்க நான் இந்த வழியாக தானே வந்தேன். இன்னொரு வழியாக வேறு எக்ஸைட் இருக்கா என்ன அப்படின்னு கேட்கவும் எக்ஸைட்டுக்கு இல்லை மேம் உங்களோட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு உள்ள கேட்குறாங்க. ஸோ நீங்கள் செலக்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இது எத்தனை பேர் செலக்ட் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் தான் அப்படின்னு சொல்லவும் இல்லை எத்தனை பேர் வந்திருக்காங்களோ மொத்தம் எத்தனை பேர் உங்களுக்கு வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவங்கள்ட்ட ஒரே ஒரு பர்சன் தான் வேணும். ஸோ நீங்கள் மட்டும் தான் செலக்ட் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு தாங்கவே முடியல. என்னது நான் மட்டும் செலக்டடா இத்தனை பேர்த்துக்குறையா ஐயோ கடவுளை என்ன நடக்குதுங்க. நான் கேட்டு கேள்வி கூட போகிறீங்க. இப்போ நீங்கள் எப்படி வேலை செய்ய போகிறேன் போச்சனை வச்சு செய்ய போகிறாங்க. எனக்கு பழிவாங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது அப்படியே அமைதியாக உள்ளே போகிறீங்க. ஸோ போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. சப்மிட் பண்ணிவிட்டு அப்படியே வெளில வரீங்க. ஸோ வெளில ஜிமிந்தா பைக்கில் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் ஓடி போயிட்டு ஜிமினா அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிக்கிறீங்க. அவருக்கு செம ஹாப்பி. என்ன செலக்டடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் எப்படிடா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் அதான் இந்த கத்திட்டு வரையே அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஆமாம் செலக்ட் எவ்வளோ பேர் வந்தாங்க தெரியுமா. கிட்டத்தட்ட 50 பேத்துக்கு மேலே அங்கே இருந்தாங்க. அவ்வளோ பேத்துல நான் மட்டும் தான் செலக்டடாமா. ஐயோ எனக்கு ஒரே ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு மாதிரி சொல்லவும் சரி ஓகே மேடம் செலக்டெலாம் ஆகிட்டீங்க இவ்வளோ பெரிய கம்பெனியில் ட்ரீட் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ட்ரீட்டு தானே உனக்கு இல்லாத ட்ரீட்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர் பைக் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ ஜிமின் ஓட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் எப்படி பின்னாடி டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படி உட்காந்துட்டு போகிறீங்க. ஸோ போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு வண்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 பேர் உள்ள போயிட்டு சாப்பிட்றீங்க. ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்கவும் ஜிமின் வந்துட்டு அவரே பே பண்ணுறாரு. என்னோட ட்ரீட் இருந்தானே சொன்னேன் அப்படின்னு கேட்கவும் ட்ரீட் வந்துட்டு உன்னோட தான். ஆனால் எனக்கு எப்பவுமே நான் வந்துட்டு உனக்கு நான் தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஏவா என்னடா இப்படிலாம் சொல்கிறேன் எனக்கு தான் வேலை கிடைச்சிச்சில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட வைஃப்க்கு நான் செலவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்க. ஏன்னா வைஃப்னு சொல்லிட்டார்ல உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஸோ அதை அவர் நோட் பண்ணிட்டாரு. அப்படி நோட் பண்ணிவிட்டு அவருக்கே ஒரு மாதிரி இப்போ தான் ஷை ஆகுது. ஏன்னா அவர் கொஞ்சம் டக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ தான் அவருக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு 2 பேரும் அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கம் ப்ளஷ் ஆகிட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்துட்டு அந்த ஹோட்டலில் வந்துட்டு ஒரு வெயிட்டர் இருப்பாங்கள்ல. ஸோ அந்த வெயிட்டர் வந்துட்டு வந்து பார்க்குறாங்க. போத்து உங்கள் 2 பேரும் அதாவது 2 பேரும் ஒரு மாதிரி கை பிடிச்சிட்டு ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கவும் உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் ஒரு அந்த பில் புக் வைப்பாங்க. ஸோ தப்புன்னு கொண்டு வந்து வைக்கிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அது ஜங்குப் தான். அப்படியே இவன் வேறு எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு பில்லை வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கு தான் 2 பேரும் முறைக்கிறீங்க. அவர் வந்துட்டு என் முன்னாடி யாருமே ஒன்றா இருக்கக்கூடாதுடா விட மாட்டாடா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு இந்த எப்படி சொல்கிறது அவர் சிங்கிள் தான். ஸோ இந்த மாதிரி கப்பலாக வரவங்க யாருமே பிடிக்காது. ஆனால் அந்த ஹோட்டலுக்கு என்னவோ தெரியல கப்பலாக தான் வராங்க. மேனேஜர் வேறு அதாவது எப்படி சொல்கிறது
மேனேஜர் வந்துட்டு இது மாதிரி கப்பலெல்லாம் வர்றாங்க அப்படின்னா அவங்க நல்லா ட்ரீட் பண்ணணும், அப்போ தான் அவங்க நெக்ஸ்ட் டைம் வருவாங்க, அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு இதை பிடிக்காது. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, முடிஞ்ச அளவுக்கு பொழுதுக்கு ஏதாவது வேணுமா ஏதாவது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறது. ஸோ நீங்களும் ரெகுலர் கஸ்டமர் தான், எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் நடக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது பேச வரலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஷையாக ஏதாவது பேச ஸ்டார்ட் பண்ணீங்க ரொமான்டிக்காக அப்படின்னா அவ்வளோதான், அவர் வந்துட்டு உள்ள வந்துருவாரு. மேம் ஏதாவது ஆர்டர் வேணுமா, மேம் தண்ணி குடிங்க, மேம் இந்த ஜூஸ் உங்களுக்காக போட்டிருக்கேன் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து கொடுப்பாரு. ஸோ அப்படியே 2 பேருக்கு அவ்வளோ இரிட்டேட் ஆகும். பட் இருந்தாலும் வந்துட்டு கண்டுக்க மாட்டீங்க. இப்படியே வந்துட்டு நிறைய டேஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் டெய்லி ஜாப் போகிறீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு அங்கே வேலை செட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது சிஸ்டம் ஒர்க் தான், உங்களுக்கு தனியாக ஒரு கேபின் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அடிக்கடி மெசேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் பண்ணுறது, சாரி 2 ஒன்று தான். ஸோ கால் பண்ணி பேசிக்கிறது, லஞ்ச் டைம்லலாம் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்குது, என்ன சாப்பிட்றீங்க என்ன பண்ணுறீங்க எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ ஜிமின் அதே மாதிரி தான், அவரும் ஒர்க் போயிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு ஃபுல் அட்டென்ஷன் கொடுப்பாரு. ஸோ என்ன ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் கூட அந்த காலை வந்துட்டு அந்த கால் கட் ஆகிறதுக்குள்ளே எடுத்துருவார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் திங்கில் எடுத்துருவார். ஒர்க் இருந்தால் கூட அந்த வெளியே எங்கேயாவது ஓடுனா கூட உங்களுக்கு தனியாக ரிங்டோன் வச்சிருப்பார்ல, ஸோ டக்குன்னு வந்துட்டு அந்த கால் கட் ஆகிறதுக்குள்ளே எடுத்துருவார். நீங்கள் திரும்ப கால் பண்ணவே தேவையில்லை, ஒரு மிஸ் கால் கூட உங்களுக்கு இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பேசுவார். அந்த அளவுக்கு ரொம்பவே அஃபெக்ஷனாக, அந்த அளவுக்கு நல்லா ட்ரூவாக ட்ரஸ்ட்டாக இருப்பார். நீங்களும் அதே மாதிரி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவரோட கால் வந்துட்டு ஃபஸ்ட் ரிங்லேயே எடுத்துருவீங்க. ஏன்னா நீங்கள் சும்மா வீட்டில் தான் இருப்பீங்க, அதனால எப்பவுமே கால் எடுத்துருவீங்க. மோஸ்ட்லி நீங்கள் தான் கால் பண்ணுவீங்க, அப்படி ஜிமின் கால் பண்ணால் கூட நீங்கள் எடுத்துருவீங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு நல்லா ஹாப்பியாக தான் லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன தான் ஜாப்லாம் போயிட்டு இருந்தாலும் எப்படி வந்துட்டு வீக்லி ஒரு 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் ஆகுது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ மீட் பண்ணுறதுக்காக அப்படி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு ஏதாவது என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிவிட்டு நல்லா ஹாப்பியாக தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு சண்டை அப்படிங்கிறது எதுவுமே வந்தது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஜிமினும் வந்துட்டு கொண்டு போகிறது கிடையாது, நீங்களும் அதே மாதிரி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் ஹானஸ்ட்டாக இருப்பீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு ஆஃபீஸில் வந்துட்டு அந்த செக்ரட்டரி பொண்ணு இருக்கால, அவன் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு மாதிரி எரிஞ்சு விளையாடா. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா தான் பேசிட்டு இருந்திருப்பா, இல்லை அப்படின்னா கொஞ்சம் கண்டுக்க மாட்டா. அவள் பாட்டுக்கு அவன்டா வேலை ஒன்று இருப்பா. அப்படியே மீட் பண்ணாலும் எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிற மாதிரி கொஞ்சம் எதிர எங்கேயாவது நடக்கிறப்ப பார்த்தாலும் இல்லை எங்கேயாவது பார்த்தாலும் நல்லா தான் பேசுவாள். ரொம்ப காமாக கைண்டாக தான் இருப்பாள். பட் கொஞ்ச நாளாக என்னென்னு தெரியல, அவளுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஸோ உங்களை பார்த்தாலும் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது, டென்ஷன் ஆகுறா, ஒரு மாதிரி உங்ககிட்ட வந்து ரப்பாக நடந்துக்கிறா. உங்களுக்கு என்னன்னே தெரியல, என்னடா அந்த பொண்ணுக்காச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே இதே மாதிரி ஆஃபீஸ் போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஜிமின் மீட் பண்ணியிருப்பீங்கள்ல. ஸோ அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறீங்க, இல்லை ஜிமின் இந்த மாதிரி அந்த பொண்ணு நல்லா தான் பேசிட்டு இருந்தா, ஆனால் என்னென்னு தெரியல சடனாக வந்துட்டு என்கிட்ட எரிஞ்சு விளையாடா. என்கிட்ட மட்டும் தான், நான் என்ன பண்ணேனே தெரியலடா, நான் எதுவுமே பண்ணலை, நான் பாட்டுக்கு நான் உண்டியாக வேலை உண்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், விடு அதெல்லாம் வந்துட்டு ஆஃபீஸில் பொண்ணுங்க நிறைய பேர் இருந்தால் அப்படி கண்டிப்பாக நடக்குது, சகஜம் தானே, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக வந்துட்டு அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத, ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கோ, நீ உன்னோட ஒர்க்கை மட்டும் பாரு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீங்கள் வந்துட்டு சரிடா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், உங்களுக்குன்னு இல்லை அந்த ஆஃபீஸில் எல்லாருக்குமே தெரியும், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு சேலரி, பட் செக்ரட்டரியாக இருப்பான் செக்ரட்டரி, ஓகே, அந்த ஓனரோட செக்ரட்டரி இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஹை பேக்கேஜ் தான் இருக்கும், எப்போயும் அவங்களோட பேக்கேஜ் வந்து ஹையாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த அளவுக்கு சம்பளம் நான் இன்றைக்கி வாங்க போனேன் அப்படிங்கிற நீங்களே வந்துட்டு நிறைய டைம் யோசிச்சிருப்பீங்க. இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா, உங்களை வந்துட்டு உள்ள ஒரு புதுசாக ஒரு பர்சன் வந்துட்டு கூப்பிட்றாங்க. நீங்களும் வந்துட்டு போகிறீங்க, யார் அது புதுசாக இருக்குது, நம்மளே இது கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேலை ஓனராக இருக்குமோ, இல்லையே அந்த இன்டர்வியூ எடுத்தவங்க தான் ஓனர்னு சொன்னாங்க அப்படின்ட்டு உள்ள போகிறீங்க. ஸோ உள்ள போனால் தான் உட்காந்துருக்காரு. பார்த்துட்டு அவர் வந்துட்டு உங்களை ஓகே சார் வந்துட்டு கூப்பிட்டாங்க, நீங்கள் போயிட்டு என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா அந்த செக்ரட்டரி பொண்ணு காணும். என்னாச்சு இவளுக்கு, இவன் இங்கே வரலையா என்ன அப்படிங்கிற மாதிரி அவ்வளோதான் நீங்கள் தேடுறீங்க. ஸோ டேக்கிட்ட அந்த அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலை. வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சார் அப்படி சொல்லவும், அவர் வந்துட்டு சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லவும், நீங்களும் வந்துட்டு போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. சார் என்ன அப்படின்னு கேட்கவும், அவர் வந்துட்டு அது வந்து அப்படிங்கிறாரு. அது ஒரு மாதிரி தயங்கி தான் சொல்கிறாரு. நீங்கள் வந்து நீங்கள் எனக்கு செக்ரட்டரியாக இருந்துக்கிறீங்களா, உங்களுக்கு இந்த பேக்கேஜ் உங்களை வந்து செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சார் அப்போ அந்த பொண்ணு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, நார்மலாக தான் கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு இல்லை அவங்களுக்கு வந்துட்டு ஒர்க் இங்கே செட் ஆகலை, ஸோ எனக்கு அவங்கக்கிட்ட கொஞ்சம் கரெக்டாக இல்லை, ஸோ அதனால் வந்துட்டு நான் உங்களை வந்துட்டு செக்ரட்டரியாக கேட்குறேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா சேலரி பேக்கேஜ் தான் ஜாஸ்தி ஆச்சே, ஸோ எல்லாத்துக்குமே தெரியுமே, அதனால் உங்களுக்கு செம ஹாப்பி. நிஜமாவா சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் நிஜமாக தான், ஸோ நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், ஸோ உங்களை செக்ரட்டரியாக போடலான்ட்டு, உங்களுக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குது, நீங்கள் எனக்கு செக்ரட்டரியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஓகே சார் அஃப்கோர்ஸ் இதுக்கெல்லாம் நான் கொடுத்து வச்சிருக்கணும், வந்து ஒரு 4-5 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே எனக்கு செக்ரட்டரி போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்பவும் போல் நார்மலாக அந்த ஹாப்பி ஆச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா ஜாலியாக கத்த ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அப்படி கத்துறீங்க. ஸோ டேக் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா அவர் முன்னாடி யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, ஒரு மாதிரி உம்முன்னு வந்து நிற்பாங்க, அப்படின்ற ஒரு மாதிரி தலையாட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ யாரும் சிரிச்சு கூட பார்த்ததில்ல டே வந்துட்டு அவர் முன்னாடி. நீங்கள் வந்துட்டு இந்த அளவுக்கு கத்திக்கு ஒரு மிச்சல் போடுறீங்களா, ஸோ அவருக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே வந்துட்டு அவரு இப்போ தான் சிரிக்கிறாரு. நீங்கள் வந்து சார் உங்களுக்கு சிரிக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன் நான் சிரிச்சா என்ன அப்படின்னு கேட்கவும், இல்லை சார் நான் நீங்கள் சிரிச்சு பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் சிரிப்பேன், பட்டு
யாராவது என் கூட சிரிச்சா தானே சிரிக்க முடியும், நான் தனியாக எப்படி சிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே விடுங்க, நான் உங்களுக்கு செக்ரட்டரி ஆக்கிறேன், ரெண்டுமே டெய்லி சிரிக்கிறேன், 2 பேர் சேர்ந்து டெய்லி சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவரு வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு உங்களோட கேபினில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களோட அதாவது அவரோட ரூம்லேயே வந்துட்டு செட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் எல்லாரும் அவர் கூட தான் இருக்கணும் அதனால. இப்போது டெய்லி வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, தட் மீன்ஸ் இன்றைக்கி தான் உங்களுக்கு செக்ரட்டரியாக ஃபஸ்ட் டே. லஞ்ச் வந்துட்டு சாப்பிடலான்ட்டு உங்களோட டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் எப்போ போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலான்ட்டு போகிறீங்க. அவர் வந்துட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும். நான் லஞ்ச் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லவும், இல்லை நீங்கள் இங்கேயே உட்காந்து சாப்பிட்றீங்களா, ஏன்னா நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படியா ஓகே நான் போய்ட்டு என் ஃப்ரெண்ட் கிட்ட இன்ஃபார்மாவது பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு உங்களோட ஃப்ரெண்டு சாரா தான் அவளை கூப்பிட்றீங்க. சாரா நான் வந்துட்டு இனிமேல் இங்கே தான் சாப்பிடணுமா, செக்ரட்டரி எல்லாம் வந்துட்டு உள்ளே தான் இருக்கணுமா, என்னால் அவங்க கூட தான் இருக்கணுமா, நீ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அந்த பொண்ணு கூட எந்நேரமே வந்துட்டு அங்கே தான் இருப்பா, அவள் வந்துட்டு நம்ம கூட சாப்பிட்டு ஒரு நாள் கூட நான் பார்த்ததில்ல. பரவாயில்ல ஓகே, உனக்கு தான் ஜாப் வந்துட்டு ஒரு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, அது அந்த ரூல்ஸ் என்னமோ அதை நீ ஃபாலோ பண்ண பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அவளும் யதார்த்தமாக சொல்கிறா, நீங்கள் வந்துட்டு சரி ஓகே ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் வந்துட்டு ஜிமின் கிட்ட எப்படி பேசுவேன்னு தெரியல, அவர் முன்னாடி உட்காந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, இப்போ ஜிமின் வேறு கால் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்துட்டு நீ ஏதாவது சொல்லிக்கோ, இன்னைக்கு ஈவினிங் போய்ட்டு ஜிமின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ நீங்கள் போய்ட்டு சாப்பிட்ருக்கீங்க, 2 பேருமே நல்லா பேசிகிட்டு இருக்காரு, நீங்களும் செம ஹாப்பியாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க. நல்லா தான் பேசிகிட்டு இருக்கவும் சடனாக கால் வருது. ஸோ ஜிமின் தான் உங்களுக்கு வந்துட்டு கால் எடுக்கணும்னு தோணுது, ஆனால் வந்துட்டு எடுக்க முடியல, ஏன்னா டே வந்து அங்கே உட்காந்துருக்காரு. ஸோ ஓனர் முன்னாடி என்னென்னு பேசுறது அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு எடுக்கவே இல்லை, கால் அப்படி லைட்டாக சைலண்ட்டில் போடுறீங்க. ஸோ ஜிமின் திரும்ப கால் பண்ணுறாரு, ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நாள் கூட ஆனது இல்லையா. ஸோ கரெக்டாக லஞ்ச் டைம்லாம் தெரியும், அந்த ஆஃபீஸ் வந்துட்டு ப்ராப்பரான டைம் வந்துட்டு பஞ்சுவேஷன் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியும். ஏன் நீங்கள் எடுக்கல அப்படின்ட்டு அவர் பயந்து உடம்புக்கே சரியில்லை என்ன அப்படின்ட்டு. ஸோ திரும்ப கால் பண்ணுறாரு, நீங்கள் வந்துட்டு இந்த கட் பண்ணிடுறீங்க, ஏன்னா டே இருக்கார்ல. ஸோ கட்டே பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் கட் பண்ணங்காட்டிக்கோ ஏதாவது மீட்டிங் இது இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அமைதியாக விட்டுறாரு ஜிமினும். ஸோ இப்போ வந்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சு, நீங்கள் வந்துட்டு என்னோட ஒர்க் முடிஞ்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஸோ டே வந்துட்டு பாய் சொல்லிட்டு நான் வேணா ட்ராப் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் அதெல்லாம் வேணாம் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. தனியாக தான் போகிறீங்களா அப்படின்னு கேட்கும். இல்லை நான் கேபில் போயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட கேபில் போனதில்லை, நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வெளில போனது ஜிமின் தான் வந்து உங்களை பிக் பண்ணிக்குவார், அதை நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணல. சரி ஓகே பர்சனல் அதை எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படிங்கிற நீங்களும் போயிடுறீங்க. ஸோ போனது ஜிமின் வெளில வெயிட் பண்ணிருக்காரு. அவருக்கு வந்துட்டு கோவம் கிடையாது, உங்களுக்கு பயம் ஒரு வேலை கோவப்படுவானோ அப்படின்னு, இன்னும் ஒரு மெசேஜ் கூட பண்ணல அதனால. ஆனால் வந்துட்டு அவருக்கு பதட்டமாக இருக்குது, வருவாளா என்னாச்சு உடம்புக்கே சரியில்லையா, அதாவது பிரச்சனையா என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கவும் ஜிமின் பார்க்குறாரு, நீங்கள் ஓடி வரதை பார்த்துட்டு அப்பா நல்லா தான் வருவாளாட்டுக்கு அப்படின்ட்டு, என்னாச்சு ஏன் நீ வந்துட்டு கால் கட் பண்ண அப்படின்னு கேட்கவும், அதுவா இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நடந்தாலும் சொல்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு செம ஹாப்பி, செக்ரட்டரியா செம, அதுக்கு சேலரி பேக்கேஜ் ஜாஸ்தி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் நிறையா சேலரி, என்னாலே நம்ப முடியல, என்னை வந்துட்டு செக்ரட்டரியாக போட்டிருக்காங்க, ஆனால் வந்துட்டு முன்ன மாதிரி என்னால் இப்போ பேச முடியாது, ஃப்ரீயாக இருக்க முடியாது, பேசாமல் நான் வந்துட்டு நார்மலாக எப்பவும் போல் வேலையை வந்துட்டு மாற்றிக்கிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இங்கே பாரு, மார்னிங் நீ வந்துட்டு ஆஃபீஸ் வர வரைக்கும் என் கூட பேசு, ஈவினிங் வந்துட்டு இதுக்கு மேலே நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஸோ நைட் நீ தூங்க போக வரைக்கும் என் கூட தானே இருக்கேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆஃபீஸ் டைமில் ஆஃபீஸ் ஒர்க்கை பாரு, நீ இதுக்காக அதாவது எனக்காகலாம் நீ வந்துட்டு உன்னோட ஜாப் வந்துட்டு இந்த மாதிரி மாற்றிக்க வேணாம், இந்த பேக்கேஜ் நல்லாயிருக்கு, சேலரி ஓகே தான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு பாசிட்டிவாக சொல்கிறாரு. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது, அவர் புரிஞ்சுக்கிறாருல எல்லா விஷயத்தையும் அப்படின்னு. ஜிமினும் டேவும் வந்துட்டு அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் இது வரைக்கும் வந்துட்டு டேக்கு தெரியாது, ஜிமினுக்கும் தெரியாது. டே வந்துட்டு இந்த கம்பெனியோட ஓனருங்கிறது ஜிமினுக்கு தெரியாது. ஸோ அட் த சேம் டைம் ஜிமின் வந்துட்டு வேறு ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியாது. அவங்க காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஆளுக்கு ஒரு பாத்தில் போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஸோ 2 பேரும் இன்னும் மீட் பண்ணிக்கிறதுல, ஆனால் வந்துட்டு பேசிக்குவாங்க. எப்பயாவது வந்துட்டு சேட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படி பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி மட்டும் இன்வைட் பண்ணிப்பாங்க மாற்றி மாற்றி. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு டேஸ்லாம் நல்லா தான் போகுது. டெய்லி வந்துட்டு உங்களுக்கு ஆஃபீஸ் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஜிம்மில் நினைக்கவே முடியாது, ஏன்னா என்னால் டேக் கூட தான் இருக்கணும். அவர் வந்துட்டு உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ்லாம் பண்ணுறது, டெய்லி அது திங்ஸ் வாங்கி கொடுக்குறது, உங்களுக்கே வந்துட்டு சார் இதெல்லாம் எதுக்காக எனக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவும், நீ என்ன டேக் கூட இருக்கல, ஸோ நான் வந்துட்டு ரொம்ப வேலை வச்சு போர் அடிக்க வைக்கக்கூடாது, ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் கிக் பண்ணி நல்லா வேலை செய்வேன் அதனால தான் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஓ அப்படியெல்லாம் பண்ணுவீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே நல்லாவே வாங்கிக்கிறீங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாள் ஆக ஆக உங்களுக்கு தான் ஆல்ரெடி வந்துட்டு டே பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா நல்லா அழகாக இருக்கவும், நீங்கள் லைட்டாக சைட்டில் அடிப்பீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் சும்மா அடிக்கடி தெரியாதனமாக பார்க்குறது, இந்த மாதிரி பண்ணுறது. பட் உங்களுக்கு மைண்டில் வந்துட்டு லவ் அந்த மாதிரி கிடையாது, சும்மா யாராவது நல்லா இருந்தால் பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறது தான். ஆனால் டேக் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் வந்துட்டு உங்களை வேலைக்கு எடுத்தாரு. நீங்கள் அன்றைக்கி ஆன்சர் வந்துட்டு ஒன்று கூட கரெக்டாக சொல்லியிருக்க மாட்டீங்க. அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொன்ன பதிலுக்கு சம்மந்தமே இருந்திருக்காது. ஆனால் வந்துட்டு உங்களை மட்டும் செலக்ட் பண்ணியிருப்பாரு. அது இல்லாமல் அந்த பொண்ணு இருக்கால, ஸோ அந்த செக்ரட்டரி பொண்ணு, அவள் வந்துட்டு செம்ம டென்ஷனாக உங்கள் மேலே இருந்திருப்பா ரொம்ப நாளாக. ஏன் அப்படின்னா டே வந்துட்டு நீ அவளோட ஒர்க்கை பாரு, ஸோ அவள் வந்துட்டு இங்கே செக்ரட்டரியாக இருக்கட்டும், ஸோ 2 பேரும் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிக்கிறீங்களா ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. ஏன்னா வேலை செய்கிற பொண்ணு எதுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி. அவளும் வந்துட்டு
சார் இது என்னோட ஒர்க், இது வந்துட்டு நான் கஷ்டப்பட்டு இது பண்ணி வந்தேன். ஸோ அந்த பொண்ணு இன்டர்வியூ கூட ஒழுங்காக அட்டன் பண்ணல, நீங்கள் அவளுக்கு ஜாப் கொடுத்தீங்க அதெல்லாம் நான் கேட்கல, ஆனால் என்னோட ஜாப் வந்துட்டு ஏன் ஸ்விச் பண்ணி சொல்லி, அதாவது ஏன் ஸ்விச் பண்ண சொல்கிறீங்க அப்படிங்க மாதிரி அவள் கோமா கேட்டிருப்பா. ஏன்னா அது நியாயமாக தானே கேட்குறா, தப்பாலாம் கேட்கல. ஸோ அவள் அப்படி கேட்கவும் டேக் வந்துட்டு இல்லை அது வந்துட்டு அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி 2 பேத்துக்கு பிரச்சனை போயிட்டே தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவரே பார்த்துட்டு இல்லை உங்களுக்கு வந்துட்டு இனிமேல் இங்கே வேலை இல்லை, நீங்கள் வந்துட்டு வேறு பக்கம் பார்த்துக்கோங்க அப்படிங்க மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னா உங்களை வந்துட்டு கூடவே வச்சுக்கணும் அப்படிங்க மாதிரி அவருக்கு ஒரு ஆசையாக இருந்திருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அந்த பொண்ணை வேலை விட்டு அனுப்பியிருப்பாங்க. அவளும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் எனக்கும் வேலை செய்ய இஷ்டம் இல்லை அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அவளும் வந்து வேறு பக்கம் இன்டர்வியூ போயிட்டு அவள் வேறு பக்கம் நல்ல ஜாப் போயிட்டா. இப்போ ஆரம் இருக்கார்ல, ஸோ அவர் வந்துட்டு இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட் தான். ஸோ அவர் வந்துட்டு ஒரு பார்ட்டி வைக்கிறாரு. அந்த பார்ட்டிக்கு ஜிமின் அண்ட் டே 2 பேரும் இன்வைட் பண்ணிட்டு 2 பேரும் இன்வைட் பண்ணங்காட்டிக்கு போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது, ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி 3 பேருமே. இப்போ தான் மறுபடியும் மீட் பண்ண போகிறாங்க. ஸோ அவரும் வந்துட்டு நல்லா எப்படின்னா செம ஹாப்பியாக இருக்கார். ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய பேர்த்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வராங்க. இப்போ தான் வந்துட்டு ஜிமின் போகிறாரு. ஸோ ஜிமின் போகிறப்போ ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு கார் நிற்கிது. அந்த கார்லேருந்து ஒரு பர்சன் இறங்கி போகிறாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு டே மாதிரியே இருக்கவும் ஜிமின் வந்துட்டு டே மாதிரியே இல்லை அப்படிங்க மாதிரி பார்க்குறாரு. ஸோ பின்னாடி இருந்து பார்த்தா நல்லாவே தெரியுது டே தான்ட்டு. என்ன பண்ணுறாருன்னா ஓடி போயிட்டு பின்னாடி இருந்துட்டு ஓங்கி ஒரு அடி கொடுக்குறாரு. யார் அவன் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்கவும் ஜிமின் தான். ஸோ ஜிமினை பார்த்துட்டு வந்துட்டு டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ நாள் சில பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எப்படி இருக்கிற அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு லைஃப்பில் எப்படி போகுது அப்படின்னு சொல்லவும் ஜிமின் வந்துட்டு இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ நான் ஒரு வகை அவங்க ஒரு ஒர்க் போகிறாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உன்னோட லைட்டா அப்புறம் ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி சொல்லி கேட்குறாரு ஜிமின். அதே சமயம் இப்போ தான் 2 பேர் வந்துட்டு ஆரம்பம் மீட் பண்ணுறாங்க. ஸோ ஆரம்பம் வந்து என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஸோ இப்போ டேவோட கதை தான் கேட்குறாங்க. டே என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்துட்டு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. ஸோ அந்த பொண்ணு என்னோட செக்ரட்டரிடா. எப்படி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணவும் தெரியல, எனக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணவும் தெரியல, பயமாக இருக்குது, நோ சொல்லிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு அப்படியே உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டிட்டு இருக்காரு. ஸோ ஜிமின் வந்துட்டு உனக்கு பிடிச்சிருந்தா நீ வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணு, அவங்க ஓகேனா ஓகே சொல்லுவாங்க, இல்லைனா நான் சொல்லுவாங்க, 2ல் ஏதோ ஒரு நாள் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நான் பயமாக இருக்கே, ஒருவேளை நான் இப்படி ப்ரப்போஸ் பண்ணி அவள் வேலை விட்டு போயிட்டேன்னா அட்லீஸ்ட் நான் கூட இருக்கிற அந்த மொமெண்ட்டும் சேர்ந்து போயிருமே அப்படின்னு சொல்லி கேட்கவும் எத்தனை நாளைக்கு இதே மாதிரி இருக்க முடியும், ஸோ வேறு யாரையாவது அப்புறம் லவ் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம் கேட்கவும் ஜிமின் ஆமாம் எதாக இருந்தாலும் முன்னாடி சொல்லிடு அதான் கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாரு. டேவும் வந்துட்டு சரி ஓகே நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி கிளம்பிடுறாங்க. பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு. ஸோ அடிக்கடி வந்துட்டு டெய்லியும் டே வந்துட்டு உங்களை வெளில இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களும் வந்துட்டு நான்லாம் சொல்கிறதில்ல, அவர் எங்கேயாவது இன்வைட் பண்ணாலும் நீங்கள் போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி லஞ்ச் போகலாமா அந்த மாதிரிலாம் கேட்பாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமின் கிட்டே பேசுறது அப்படியே கம்மி பண்ணுறீங்க. அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் டே கூடவே இருக்கவும் கிட்ட காலெல்லாம் அட்டன் பண்ணி பேசுறது கிடையாது. நைட்டில் போனாலும் ரொம்ப இருக்குது ஜிமின் நான் வந்து நாளைக்கு பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்க. அது உங்களுக்கே தெரியல. ஸோ ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவரோட ஃபுல் அட்டென்ஷனும் உங்களுக்கு தான் கொடுப்பாரு எப்பவுமே. ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணவும் அவருக்கு கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவளோட ஒர்க்கு டென்ஷன் இருக்கும்ல. ஸோ செக்ரட்டரி அப்படின்னா எல்லா ஒர்க்கும் அவள் தான் பார்க்கணுமா இருக்கும். சரி ஓகே நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவர் அமைதியாக இருந்துக்கிறாரு. போக போக உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருச்சு டே வந்துட்டு என்ன இன்டென்ஷனில் உங்ககிட்ட பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்துட்டு தப்பாலாம் பேசல, ஜஸ்ட் அவருக்கு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறாரு. ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால வந்துட்டு நீங்கள் ஜிமின் லவ் பண்ணுறீங்களா, ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அதனால் நீங்கள் வந்துட்டு பெருசாக எடுத்துக்கக்கூடாது, நம்ம வந்துட்டு இதை காட்டிக்கக்கூடாது, தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. பட் இருந்தாலும் போக போக அவர் வந்துட்டு நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்குறது, நிறையா வந்துட்டு உங்க கூட டான்ஸ்லாம் பண்ணுறது எல்லாமே பண்ணுறீங்க. என்னென்னு தெரியல உங்களே அறியாமல் உங்களுக்கு வந்துட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி எப்பயுமே ஜிமின் வந்துட்டு வீக்லி 4 days, அதாவது அந்த வீக் டேஸ்லேயே வந்துட்டு 4 days மீட் பண்ணுவீங்க. அந்த லீவ் டேஸில் ஃபுல்லாக ஜிமின் கூட தான் இருப்பீங்க. பட் இப்போ என்ன அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் தான் வந்துட்டு எப்பயாவது வந்துட்டு ஜிமின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் அந்த வீக்கெண்ட் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த சண்டே சாட்டர்டே எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த டைம்லேயே வந்துட்டு டே கூட ஏதாவது ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் கூட நீங்கள் வந்துட்டு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. ஜிமின் நான் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டே இருப்பீங்க. அவரும் வந்துட்டு சரி ஓகே எக்ஸ்ட்ரா ஒர்க்கு போகல அப்படிங்கிற மாதிரி எதுவும் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டார். ஆனால் அவருக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எப்பவுமே உங்க கூடயே இருந்துட்டு சடனாக நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம், அவருக்கு அது கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவர் வெளியே காட்டிக்கல. ஸோ இப்போ ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் ஜிமின் 2 பேரும் வந்துட்டு போகிறீங்க எங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டு போகிறீங்க. அங்கே வந்துட்டு ஜேகே தான் இருக்காரு. ஸோ டப்புன்னு கொண்டு வந்து ஃபுட்டை வைக்கிறாரு. அவர் வந்துட்டு அப்படி பார்க்குறாரு, உங்கள் 2 பேரையும் மாற்றி பார்க்குறாரு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி பார்க்குறீங்க, இவன் எதுக்கு எப்போதாலும் இப்படியே பார்த்துட்டு இருக்கான்ட்டு. ஸோ ஜிமின் வந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணுறாரு. இவனுக்கு இதே தான் வேலை, எல்லாத்தையும் பிரித்து விடவே பார்க்குறான், இவனுக்கு பிடிக்கவே இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் நீங்கள் வந்துட்டு ஆமாம் அவனுக்கு வேறு என்ன வேலை, நமக்கு தான் பழகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜிகேக்கு வந்துட்டு இல்லை இவங்க முன்னெல்லாம் வந்துட்டு அடிக்கடி வருவாங்கள்ல, அது என்ன இப்போ வாரத்தில் ஒரு நாளைக்கு வராங்க, இல்லைனா 2 வாரத்துக்கு ஒருக்கா வராங்க, சரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ இதே மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிறப்போ இதே மாதிரி தான் ஒரு 2 month ஆயிருந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தேவை வந்துட்டு எதுவும், அதாவது டேக்கிட்ட நோ சொல்லவும் மனசு இல்லை. அவர் என்ன இன்டென்ஷனில் பழகுறாருன்னு தெரிஞ்சும் நீங்கள் அவர் கூட வந்துட்டு பேசிட்டு அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்துட்டு சரிங்கிற மாதிரி, அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் காட்டிக்கிறீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் ஜிமின் கிட்டே இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அதிகமாக ஜிமின் கிட்ட பேசுறது கம்மி பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வந்துட்டு எப்படின்னா நீங்கள் 2 பக்கமே பேசிகிட்டு இருக்கீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தப்புங்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. ஏன்னா நீங்கள் வந்துட்டு இன்னும்
டே வந்து உங்ககிட்ட லவ் யூலாம் சொல்ல, நீங்களும் லவ் யூலாம் சொல்ல, ஜஸ்ட் நீங்கள் நல்லா 2 பேர் பேசிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, கை கோத்துட்டு போகிறது, ஹக் பண்ணிக்கிறது, இதெல்லாமே வந்துட்டு ஒரு லவ்வோட இன்டென்ஷனில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அது பிடிச்சி தான் அவர்கிட்டயும் அது மாதிரி நடந்துக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. ஓகே, அவளுக்கு நம்மளை பிடிச்சிருக்கும் போல், ப்ரப்போஸ் பண்ணிடணும் சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் நீங்கள் எப்போயாவது ஜிமினை மீட் பண்ணாலும் சரி, ஜிமின் கிட்டே நார்மலாக தான் பேசிட்டு இருக்கிறீங்க. முன்ன மாதிரி நம்ம பேசிக்கவே முடியதில்ல, பார்த்துக்க முடியதில்ல, அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி வந்துட்டு பில் வந்துட்டு ஒருத்தவங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில். ஆனால் வேற ஒரு பையனாக இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, ஜிமினும் பார்க்குறாரு. இங்கே இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வருவார் இல்லை ஜேகே, அப்படி அவர் எங்கே அப்படின்னு கேட்கவும், அவர் வேற பக்கம் அதாவது வேற பக்கம் இங்கேருந்து வேலையை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. என்னதான் இருந்தாலும் ரொம்ப நாளாக பழக்கம் இல்லையா? ஸோ ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணாலும் டிஸ்டர்ப் பண்ணாலும் எப்பவுமே பார்த்துட்டு இருந்து சடனாக வந்துட்டு பார்க்கலன்னா ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஜிம் வந்துட்டு கேட்குறாரு, எங்கே ஒர்க் போயிருக்காரு அப்படின்னு கேட்கவும், அது வந்துட்டு ஒரு கடை அதாவது ஒரு ஷாப் சொல்கிறாங்க. அது வந்துட்டு ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ ஜிம் வந்துட்டு சரி ஓகே, எப்போயாவது பொண்ணை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஸோ ஜிமின் தான் வந்துட்டு சரி, நீங்கள் வந்துட்டு ஜிமின் கிட்ட அவனே நம்ம தொலை பண்ணுவான், நீ எதுக்கு அவனை மீட் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் கிடையாது, அவன் பண்ணுறது க்யூட்டாக இருக்கும்ல, ஸோ ஒரு மாதிரி இதுவான், ஆனால் அது நல்லா இருக்கும், காமெடியாக இருக்கும், நான் மிஸ் பண்ணுறதல்ல அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சரி எனக்கு ஒர்க் இருக்குது நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜிம் வந்துட்டு சரி ஓகே, இன்றைக்காவது மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கவும், இல்லை இன்றைக்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்தாலும் இருக்கும், முடிஞ்சால் வீடியோ கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜிம்முக்கு செம ஹாப்பி, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ கால்லாம் பேசுகிறீங்களா. ஸோ நான் சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போது நீங்கள் ஜிமினுக்கு கால் பண்ணுவார் அப்படிங்காக வெயிட் பண்ணிருப்பீங்க. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு தான் வீடியோ கால் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே கால் வந்ததோ டக்குன்னு அட்டன் பண்ணிட்டீங்க. அட்டன் பண்ணி கிட்டே பேசிட்டு இருக்கீங்க. இங்கே ஜிமின் கால் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. என்கேஜென்ட்டே வருது. ஸோ அவர் வந்துட்டு என்னாச்சு, ஒரு வேளை அம்மாக்கு யாரை கால் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறீங்க. அதான் அப்படி நினச்சிட்டு சரி ஓகே இன்றைக்கி முடியாது போலையே அப்படின்ட்டு விட்டுறாரு. நீங்கள் வந்து டேக்கிட்டு தான் பேசுகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கீங்க. 2 பேரும் வீடியோ காலே பேசிட்டு சரி ஓகே அப்படியே தூங்கிடுறீங்க. 2 பேரும் அப்படியே தூங்கிடுறீங்க பேசிகிட்டு இருக்கவே. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்போ தான் உங்களுக்கு தோணுது ஜிமின் வந்துட்டு நிறையா கால் பண்ணிக்கிறாங்க. அதாவது கால் மிஸ் கால் காட்டல. இவங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அசால்ட்டாக வந்துட்டு ஜிமின் சாரி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. அவரும் வந்துட்டு நம்பிடுறாரு. ஓகே எனக்கு தெரியும், நான் அப்படி தான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ நம்ம அவங்ககிட்ட போய் சொல்கிறோமோ ஏமாத்துறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல. நான் வந்துட்டு தப்பு எதுவும் பண்ணல, நான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தானே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு வந்துட்டு தேவை ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஸோ இடையில ஒரு நாள் வந்துட்டு ஜிமின் 2 பேர் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மீட் பண்ணுறப்போ உன்னோட ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு ஜிமினோ. அவர் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணல. ஆனால் கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு எனக்கு எப்படி சொல்லுன்னு தெரியல, அவளுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எங்கே வெளில கூப்பிட்டாலும் வராங்க. ஸோ ரொம்ப நல்லா ஃப்ரெண்டுக்கு மேலே நல்லா எப்படி சொல்கிறது, ப்ரப்போஸ் மட்டும் தானே பண்ணிக்கல, மற்றபடி ரொம்பவே நாங்கள் க்ளோஸாக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே முதல்ல ப்ரப்போஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே நான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறேன், ஆனால் அது ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஜிம்மி வந்துட்டு ஓகே பண்ணு, எத்தனை பேர்த்த இன்வைட் பண்ண போகிற இல்லை தனியாவா அப்படின்னு கேட்கவும், இல்லை நிறைய பேர்த்த இன்வைட் பண்ணலாம். ஸோ அந்த பொண்ணு நல்லா ஹாப்பியாக இருப்பாள்ல, நல்லா நிறைய பேர்த்து முன்னாடி இன்வைட் பண்ணி ப்ரப்போஸ்லாம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் அதுவும் நல்லா ஸ்பெஷலாக இருக்கும். சரி ஓகே டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணு, நான் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. சரி நம்ம சித்தா வந்துட்டு 2 பேர் ஹக் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, ஏன்னா எல்லார் முன்னாடியும் நீ ப்ரப்போஸ் பண்ண போகிற, கண்டிப்பாக அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்க மாதிரி ஜஸ்ட் ஃப்ரெண்டாக்கிது பழகுதோ என்னமோ, அதை நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜிமின் சொல்லியிருப்பாரு. ஸோ வந்துட்டு அகைன் வந்துட்டு உங்களை ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெளில கூப்பிட்றாரு. நீங்களும் வந்துட்டு போகிறீங்க. போயிட்டு வந்துட்டு உங்கள் அதாவது கை கோர்த்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு பேசிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்களும் அப்படி ஜாலியாக பேசிட்டு தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படி பீச்சில் தான் பேசிட்டு போயிட்டுருக்கப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு கேட்குறாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கவும், நீங்கள் பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படின்னா வந்துட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நான் கொடுக்கலான்னு இருக்கேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கவும், நீங்கள் வந்துட்டு என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அது சர்ப்ரைஸ் நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன், பட் உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல, எப்படி சொல்கிறது, என்னோடய அம்மாவுக்கு வந்துட்டு இப்போது ஒரு மருமகள் தேவைப்படுறா, அதனால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அவர் ப்ரப்போஸ் பண்ணதை இது பண்ணுறாருன்ட்டு. ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் கூட கவலையே படல. ஒரு மாதிரி நீங்கள் ஷைடாக ஆகுறீங்க, ப்ளஷ் ஆகுறீங்க. அதை பார்த்து தான் அவருக்கு செம ஹாப்பியாக இருக்குது. ஓகே அப்போ பிடிச்சிருக்கு போல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கன்ஃபார்மாக வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜிமினுக்கு கால் பண்ணுறாரு. ஸோ ஜிமினும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டுருக்காரு அந்த பக்கம். ஸோ இப்போ வந்துட்டு என்னென்னா ஜிமின் வந்துட்டு அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காருல, ஸோ டேக்காக. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஜிமின் 2 பேர் சேர்ந்தா பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்காக நம்ம என்னென்ன வேலைலாம் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவன் நல்லா ரிச்சுப்பா, அவனுக்கு வந்துட்டு அதனால தான், அதாவது ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறதே கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இதாக கேட்குறான். சரி ஓகே நமக்கு என்ன, நம்ம பண்ணி கொடுப்போம், நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம பண்ணாமல் யார் பண்ணுவா அப்படின்னு 2 பேரும் எல்லாம் ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட போகிறாங்க. அங்கே போயிட்டு சாப்பிட்றதுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காடுறாங்க. ஸோ டப்புன்னு ஒரு சவுண்டு, என்ன அதாவது அந்த சவுண்டே வந்துட்டு ஒரு மாதிரி ஜிமினுக்கு ஃபெமிலியராக இருக்குது. திரும்பி பார்த்தா பக்கத்து டேபிளில் ஜேகே தான் நின்றுட்டு இருக்காரு. ஸோ அந்த பில் வந்துட்டு அந்த பில் புக்கு தப்பு நாங்கள் வச்சுட்டு 2 கப்பலுக்கு இடையில
சார் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிட்டு கேட்டே இருக்கவும் ஜிமினுக்கு செம ஹாப்பியாக இருக்குது ஜேகே பார்த்துட்டு சிரிப்பு வந்துருச்சு. ஆரம்பம் வந்துட்டு ஏய் என்னடா ஏன்டா இப்படி சிரிக்கிறேன்னு கேட்கவும் அங்கே பார்த்தியா அங்கே ஒரு பர்சன் நிற்கிறாங்க அவங்க பேர் ஜேகே அப்படின்னு சொல்லவும் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி ஆமாம் அவன் பேர் ஜேகே. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போகல ஸோ டெய்லி இதே தான் பண்ணுவான். ஒரு மாதிரி அப்போல்லாம் இரிட்டேட் ஆகும் ஆனால் கொஞ்ச நாள் வரல ஸோ வேறு பக்கம் வேலைக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. இன்னைக்கு தான் பார்க்குறேன் இவன் எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் சரி ஓகே கூப்பிட பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ஜேகே பார்க்குறாரு. ஜேகே அப்படின்னு சொல்லவும் ஜேகே யார் அதை நம்மள போய் சொல்லி கூப்பிடுதுன்ட்டு ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜிமின் ஓ நீங்களா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே வராரு. ஸோ சிரிச்சிட்டே வரவும் ஜிமின் வந்துட்டு எப்பா ஜேகே நீ வந்துட்டு இங்கேயும் இதே வேலை தான் பண்ணிட்டு இருக்கியா சரி ஓகே உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை டைம்ல அப்படி உட்காந்து பேசக்கூடாது நான் ஒரு வெயிட்டர் அப்படின்னு சொல்லவும் அந்த கோடை அப்படியே கழட்டி அந்த பக்கம் வச்சுட்டு இப்போதைக்கு நீ வந்துட்டு ஒரு கஸ்டமர் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. அப்படி ஜேகே சிரிச்சிட்டு சரி ஓகே சொல்லுங்க என்ன எதுக்கு இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு கேட்கவும் ஜிமின் வந்துட்டு கேட்குறாரு நீ அங்கே நல்லா தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஏன் இங்கே வந்துட்டேன் சடனா அப்படின்னு சொல்லவும் நான் இங்கே வந்தேன் என்னை துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லவும் ஒரு மாதிரி ஜிமினுக்கு சிரிப்பாக வருது. நீ பண்ணுற வேலைக்கு ஒன்று துரத்தாமல் இருந்ததே அதிசயம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ஜோடும் சிரிக்கிறாரு. ஏன்ப்பா என்னாச்சு ப்ரோ அப்படின்னு கேட்கவும் செகண்ட் அதுவா எனக்கு இந்த கப்பல்ஸை பார்த்தாலே பிடிக்காது ஒரு மாதிரி எனக்கு இரிட்டேட் ஆகும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். ஸோ அவங்கள அதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பண்ணியாக இருக்கும் அவங்க மாதிரி இரிட்டேட் ஆகிறப்ப பார்க்கறதுக்கு. ஆனால் இதெல்லாம் பண்ணுறப்போ மேனேஜர் ஒரு நாள் பார்த்துட்டாரு. கூப்பிட்டு கண்டிஷன் அதாவது கூப்பிட்டு வான் பண்ணாரு. நானும் சரின்ட்டேன். ஆனால் திரும்ப மறுபடியும் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த பில்லு வைக்கிற ஞாபகத்தில் போயிட்டு குழம்பு வச்சேன். அவங்க மூஞ்செல்லாம் தெரிச்சிருச்சு. ஸோ அதனால அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி என் வேலை போயிடுச்சு முடுக்கிட்டாங்கப்பா. அப்புறம் கஷ்டப்பட்டு இந்த வேலையை கண்டுபிடிச்சி வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இங்கே வந்து நீ அதே தானே பண்ணுற அப்படின்னு ஜெவின் கேட்குறாரு. ஸோ விடுங்கப்பா எனக்கு அது பழகிடுச்சு அது என்னோட பிளட்லேயே ஊறி போனது எனக்கு அது பிடிக்கல அவங்கள பார்த்தா பிரிக்கணும் அப்படின்னு தோணல ஆனால் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணணும்னு தோணுது அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியெல்லாம் கேட்டுட்டு ஜேகே என்ன சொல்கிறாருன்னா அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு பிரேக்கப் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜிமின்க்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா சடனாக இந்த மாதிரி கேட்குற அப்படின்னு சொல்லி ஜேகே கிட்ட ஜிமின் கேட்குறாரு. அங்கே ஆரம்பம் வந்துட்டு பார்க்குறாரு என்னடா அவன் எப்படி கேட்குறான் அப்படின்ட்டு. ஸோ ஜேகே வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு ஏன் கேட்டேன் அப்படின்னா வேற ஒரு பர்சன் கூட அதாவது இப்படி உங்கள் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கீங்களா எப்பவும் உங்களோட லவர் கூட தானே வருவீங்க அதனால கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ இப்படி ஜேகே ஒரு மாதிரி தயங்குறத பார்த்துட்டு ஜிமின் என்ன ஏன் இந்த மாதிரி கேட்டேன் இந்த மாதிரி கேட்க மாட்டேன் இந்த மாதிரிலாம் பேசுகிற ஆள் கிடையாது என்னாச்சு ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜேகே வந்துட்டு இல்லை ப்ரோ நான் வந்துட்டு தப்பாலாம் நினச்சிக்காதீங்க நான் வந்துட்டு சொல்கிறேன்ட்டு. ஸோ உங்களோட ஒரு பொண்ணு வருவாங்க ஸோ உங்களோட லவர் இருக்காங்களே அவங்கள நான் வேற ஒரு பர்சன் கூட பார்த்தேன். ஸோ அவங்க அடிக்கடி இந்த ரெஸ்டாரண்ட் தான் வருவாங்க. நான் நினச்சேன் உங்களோட பேத்துக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு ஸோ அவங்க வந்துட்டு வேற ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் சொல்கிற பார்த்தா இந்த பிரேக்கப் ஆகலையா அப்படின்னு கேட்குறாரு. நான் நல்லா தான்ப்பா இருக்கேன் பிரேக்கப்லாம் ஆகலை என்னோட அதாவது என்னோட லவராக இருக்காது. ஸோ அவளுக்கு என்னாலும் ஒர்க்கு தான் இருக்கும். எப்போ கேட்டாலும் அவளுக்கு வந்துட்டு ஈவினிங் 8 மணி வரைக்குமே வேலை இருக்குது. ஸோ அவள் வீட்டுக்கு வரதே அதிசயமாக தான் இருக்கும். ரொம்படா இருப்பா நீ வேற யாரையாவது பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லவும் இல்லை ப்ரோ நான் வந்துட்டு நான் அதாவது எப்படி சொல்கிறது நான் டெய்லி பார்க்குறேன். அதாவது வாரத்தில் 7 நாள்னா 6 நாள் நான் பார்க்குறேன் 7ஆவது நாள் மட்டும் எங்கேயாவது பீச்சில் இந்த மாதிரி பார்ப்பேன். ஸோ எனக்கு லீவ் டேஸில் நான் இந்த மாதிரி எங்கே அடிக்கடி பார்ப்பேன். ஸோ அவங்க அந்த பர்சன் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஜிமின்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதாவது டேவை பற்றி தான் சொல்கிறாரு. ஆனால் டேங்கிறது ஜெக்கிக்கும் தெரியாது ஜிமினுக்கும் தெரியாது ஆரம்புக்கும் தெரியாது. ஸோ ஜேகே இந்த மாதிரி சொல்லவும் ஜிமினுக்கு கடுப்பாயிடுச்சு. ஒரு மாதிரி கோவம் ஆகிட்டாரா. ஸோ ஜேகே வந்துட்டு சாரி ப்ரோ நான் வந்துட்டு தப்பாக எதுவும் சொல்ல பட்டு கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லவும் ஜிமின் வந்துட்டு என்னடா பேசியிருக்க அப்படின்ட்டு ஜேகே கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஜேகே வந்துட்டு டே லூசு பையில இந்த மாதிரி தானே நானும் ஏமாந்து விட்டேன்டா கடைசியில் இப்போ பாரு நான் வந்துட்டு எப்படி சிங்கிளாகவே சுற்றிட்டு இருக்கேன் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன் உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடா புத்தி இருந்தால் பொழைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டை போட்டுட்டு அவரும் போயிட்டாரு. ஸோ இப்படி ஜேகே வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லவும் ஜிமின்கே ஒரு மாதிரி டவுட் ஆகுது. ஏன் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஒர்க்குன்னு சொல்கிறீங்க ஆனாலும் வந்துட்டு இல்லை ஆனால் எப்படி சொல்கிறது டைம் இல்லை ஒர்க் இருக்குது சாப்பிட கூட நான் வந்துட்டு இது பண்ண முடியாது அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ ஜிமின்க்கு வந்துட்டு இப்போ தான் லைட்டாக டவுட் ஆகுது. பட் இருந்தாலும் இல்லை அதெல்லாம் இருக்காது. ஸோ யாரோ ஒருத்தர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம வந்துட்டு நம்பக்கூடாது. இவன் எல்லாத்தையும் வந்துட்டு சும்மா பிரிக்கத்தானே பார்ப்பான் அதனால தான் நம்ம இதெல்லாம் நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கவும் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு நம்பாத மேபி அவங்க விளையாட்டு கூட சொல்லலை வேற யாராவது பை மிஸ்டேக்காக பார்த்துட்டு சொல்லியிருக்கலாம். ஸோ அவங்க கிட்ட நீ சண்டை போடுறது தப்பு தாண்டா சாரியாவது கேளு அப்படின்னு சொல்லவும் ஜிமின்னு பார்க்குறாரு. ஸோ சாரி ப்ரோ அப்படின்னு கேட்கவும் ஜேகே வந்துட்டு சாரியெல்லாம் எனக்கு வேணாம் நான் வந்துட்டு சொல்கிறேன் ஒழுங்காக வந்துட்டு எப்படி சொல்கிறது புத்தி இருந்தால் பொழைச்சிக்கடா அப்படிங்கிற மாதிரி இன்னுமே ஒரு மாதிரி திட்டிட்டு தான் போகிறாரு. இவனுக்கு பார்த்தியா கொழுப்பை நான் சாரி கேட்டால் அவன் திட்டிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நேரமே டே கூடயே இருக்கிறது வெளில போகுது அவுட்டிங் போகிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு சாரா நோட் பண்ணியிருப்பா. ஸோ அவளும் வந்துட்டு வார்ன் பண்ணுறா இங்கே பாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு தெரியுதா ஜிமின் வந்துட்டு உன்னை நம்புறாள் நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கடி அப்படின்னு சொல்லவும் நான் என்னடி தப்பு பண்ணேன் நான் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்துட்டு அவள் சொல்கிறா கன்ஃபார்மாக சொல்கிறா நீ பழகிறத பார்த்தா ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி தெரில அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அப்படியே திட்டுன்னு முழிக்கிறீங்க.
ஸோ நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு தானே, உனக்கு அது தெரியும் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை எனக்கால எதுவும் தெரியாது, அப்படியெல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் நல்லாவே தெரியுது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்துட்டு, இங்கே பாரு, நீ ஜிமினுக்கு வந்துட்டு சீட் பண்ணாத. அவன் வந்துட்டு இவ்வளோ வருஷமா உனக்கு ஹானஸ்ட்டாக இருந்தால, ஒரு பொண்ணுக்கிட்ட கூட தேவையில்லாமல் நான் பேசி பார்த்தது கிடையாது. தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத. முதல்ல ஒழுங்காக இந்த வேலையை விட்டு போயிடு. உனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, உனக்கு ஜிமின் முக்கியமா இந்த வேலை முக்கியமா அப்படின்னு கேட்குறப்போ, நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒர்க்கும் முக்கியம் தானே, எனக்கு சேலரி வேணும்ல, நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்லவும், அது எல்லாமே இதுக்கு அதாவது நீ வேலைக்கு போகிறதுக்கு உன்னை யார் பார்த்துக்கிட்டா, ஜிமின் தானே மொத்தமாக பார்த்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எத்தனை நாளைக்கு நான் அவங்களுக்கே வந்துட்டு கஷ்டமாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அப்போ நீ வேறு பக்கம் வேலைக்கு போய் இனிமேல் இந்த பக்கம் வராத, இந்த வேலைக்கு வராத, நாளைக்கு முதல்ல எங்கே கூப்பிட்டாலும் நீ போகாத, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையில முடியும், ஜிமினுக்கு தெரிஞ்சால் அவன் ரொம்ப உடஞ்சி போயிடுவாண்டி அப்படின்னு சொல்கிறா. சாரா அத்தனை சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க. ஆனால் வந்துட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறீங்க. ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு போகலாமா அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அது வந்து போஸ்ட் பண்ணதா அப்படிங்கிறது. அதுவே அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு ஜிமினி தான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர்கிட்ட ஒரு பிரேக்கப் கூட சொன்னது கிடையாது இது வரைக்கும். இப்போ வந்துட்டு டேக்கிட்டே நீங்கள் அதே மாதிரி தான் பேசுகிறீங்க. அப்படியே போகிறீங்க, அவர் கூப்பிடுறாரு, நீங்களும் போகிறீங்க. ஸோ காரில் போகிறப்போ வந்துட்டு ஜிமின் நம்ம 2 பேருக்கு கால் பண்ணி மச்சி எல்லாமே ரெடியாடா, ஓகேவா நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், வாடா வாடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூப்பிட்டு வா, எல்லாமே ரெடி, என்ன வந்துட்டு நாங்கள் 2 பேரும் மேலே நிற்போம். ஸோ நீ வந்துட்டு ஓகே நீ ப்ரப்போஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணிடு ஓகேவா, அப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அந்த ஃப்ளவர்லாம் மேலேருந்து கொட்டுறோம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் சொல்லிட்டு வராங்க. ஸோ உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு ப்ரப்போஸ்லாம் பண்ணவும் நீங்கள் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த ரிங்கெல்லாம் வந்துட்டு கொடுக்குறாரு, ஃப்ளவர்ஸ்லாம் கொடுக்குறாரு, அதெல்லாம் வாங்கிக்கிறீங்க. ஸோ அது மாதிரி சிரிச்சுட்டு தான் வாங்கிட்டு இருக்கிறீங்க. இது எதுவுமே இந்த ஜிமினுக்கு தெரியல, நம்ஜுனுக்கும் தெரியல. இப்போ நம்ஜுன் ஜிமின் 2 பேத்துக்குமே உங்களுக்கு தெரியும். தட் மீன்ஸ் நீங்கள் ஜிமின் லவ் பண்ணுறது எல்லாமே தெரியும். டேக் மட்டும் தான் தெரியாது. ஜிமின் லவ் பண்ணுறது தெரியும், அது நீங்கிறது தெரியாது. ஸோ என்னன்னா ஜிமின் அதுக்கப்புறம் நம்ஜுன் 2 பேருமே மேலே அதாவது ஃப்ளவர்ஸ்லாம் தூக்கிட்டு அந்த அந்த ஒரு இடத்துக்கு போகணும்ல. ஸோ அங்கே நின்று தானே அந்த ஸ்டெப் தட் மீன்ஸ் அங்கேருந்து தானே அந்த பூ போட முடியும். ஸோ அதனால் அந்த ரோஸ் பெட்டல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு அட சாமி என்னடா இத்தனை வெயிட்டாக இருக்குது, ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணி இருந்துக்கலாமோ அப்படின்னு பேசிகிட்டே போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பேசிகிட்டே மேலே போயிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ஓகே காதில் வந்துட்டு ஃபோன் வச்சு ஒரு மாதிரி ப்ளூடூத் வச்சுருக்காங்க. ஸோ 1 2 3ன்னு சொல்லுவேன், நீ வந்துட்டு கிஸ் பண்ணு ஓகேவா, நாங்கள் வந்துட்டு ஃப்ளவர்ஸ்லாம் கொட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு மேலேருந்து பார்க்குறதால சரியா ஜிமினுக்கு தெரியல. ஸோ அவர் அந்த ஃப்ளவர்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 1 2 3ன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ளவரை இப்போ கொட்டுறாரு. ஸோ நம்ஜூன் வந்துட்டு பார்த்துட்டாரு அந்த இடத்துல இருக்கிறது நீங்கள் அப்படிங்கிறத. ஸோ ஜிமின் வந்துட்டு அந்த ஃப்ளவர்லாம் கொட்டியிருக்காருல. ஸோ அப்படியே நம்ஜுனை பார்க்கவும், நம்ஜுன் வந்துட்டு உங்களை பார்த்ததும் உங்களோட பேரை சொல்லவும், ஜிமின் அப்படியே நம்ஜுனை பார்த்துட்டு ஆமாம் அவளுக்கும் நான் இதே மாதிரி தான் ஒரு மாதிரி ப்ரப்போஸ் பண்ணணும், ஸோ எனக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ஜுனுக்கு கஷ்டமாக இருக்குது. அவர் வந்துட்டு என்ன சொல்லணும்னு தெரியல, அப்படியே ஸ்டாச்சுமாக நின்றுட்டே இருக்காரு. இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் மேலேருந்து கொட்டுனதும் நீங்கள் வந்துட்டு அப்படியே மேலே அப்படியே பார்க்குறீங்க. அந்த ஃப்ளவர்ஸ்க்கு மேலேருந்து கொட்டுச்சுன்னா டக்குன்னு திரும்பி மேலே எட்டி பார்ப்போம்ல, அண்ணாந்து பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்களும் அண்ணாந்து பார்க்குறீங்க. கரெக்டாக நீங்களும் அண்ணாந்து பார்க்கவும், அதாவது நீங்கள் கரெக்டாக கிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. 2 பேரும் கிஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படி அண்ணாந்து பார்க்கவும், அந்த பக்கம் ஜிமின் கரெக்டாக கீழே பார்க்கவும், ஃப்ளவர்ஸ்லாம் கரெக்டாக ரீச் ஆச்சு அப்படின்னு பார்க்கவும் கரெக்டாக இருக்குது. அந்த பக்கம் ஜிமினுக்கு அது நம்பவே முடியல அவரோட கண்ணை. அங்கே நிற்கிறது நீங்கள். அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக ஷாக்காக இருக்குது. உங்களுக்குலாம் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. அவரோட கண்ணில் இருந்துட்டு அப்படியே தண்ணியெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக கண்ணெல்லாம் கலங்கி தண்ணியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ஜுன் வந்துட்டு டே மச்சி இங்கே பார்க்க வேணாவா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்றாரு. ஜிமின் வந்துட்டு இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ண நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஜிமினை பார்த்துட்டீங்க இல்லையா, உங்களுக்கு வந்துட்டு இப்போ தான் ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. நீங்கள் பண்ணது தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஜிமின் உங்களுக்காக அவ்வளோ விஷயம் பண்ணியிருப்பாரு. நீங்கள் வேலையே இருந்திருக்காது. ஸோ எல்லாரும் உங்கள் வீட்டில் அமௌண்ட்டு அந்த மாதிரிலாம் கேட்டிருக்க முடியாது. நீங்கள் ஹாஸ்டலில் தான் தங்கி இருந்திருப்பீங்க. உங்களோட மொத்த செலவு அவர் தான் பார்த்துருந்துருப்பாரு. அவ்வளோ தாங்கியிருப்பாரு. அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு. நீங்கள் பாட்டுக்கும் இந்த மாதிரி சீட் பண்ணுறது இப்போ தான் உங்களுக்கு, அதாவது அவர் ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியல ஜிமினுக்கு துரோகம் பண்ணுறது. ஆனால் இப்போ வந்துட்டு ஜிமின் கண்ணில் அப்படி கண்ணீர் வந்துட்டு பார்த்ததும் உங்களுக்கு பயங்கரமாக கில்ட்டியாக ஃபீல் ஆயிடுச்சு. நான் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறீங்க. அப்படி வந்துட்டு அவர் மேலேருந்து கீழே இறங்கி செம்ம ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறாரு. அங்கே இருக்கிற யார்கிட்டையும் எதுவுமே சொல்லலை. நம்ஜுனும் பின்னாடியே போகிறாரு. நீங்கள் வந்துட்டு ஜிமின் அப்படின்னு கத்திட்டு ஓடுறீங்க பின்னாடியே. அங்கே டேக் ஒன்றுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இப்போது ஜிமின் வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு அவரோட பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே பின்னாடியே ஓடுறீங்க. ஸோ எவ்வளோ தூரம் ஓட முடியும், ஒரு இடத்துல போய்ட்டு நின்றுட்டீங்க. பின்னாடியே வந்துட்டு அதுக்கப்புறம் 2 பேர் வராங்க. ஸோ வர வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆரம்பம் கேட்குறாங்க. ஏன் ஜிமின் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனால், இந்த பொண்ணு அதாவது இவன் எதுக்கு ஜிமின் இவளுக்கு எப்படி தெரியும், எனக்கு ஜிமின் சொல்லிட்டு இப்படி அழுதுட்டு ஓடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை அது வந்துட்டு ஜிமினோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லவும், இங்கே டேக் அப்படி தூக்கி வாரி போடுறது என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை அப்படி நடந்தது எல்லாமே வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ உங்ககிட்ட என்னால் நம்பவே முடியல. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி நடந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவர் ப்ரப்போஸ் பண்ணப்போ கூட நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவருக்கு வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு ஆள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. டேவால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக அப்படியே உங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்காரு. நீங்களும் அப்படியே நின்றுட்டு அழுதுட்டு இருக்கீங்க ரோட்லேயே.
ஸோ இந்த பக்கம் டே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. நீங்கள் இப்போ தான் அதை ஃபீல் பண்ணுறீங்க. அவர் அங்கே நிற்கிறது உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. உங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. எப்படி உங்களை நினச்சா உங்களுக்கு கேவலமாக இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நம்ம வந்துட்டு ஒரு ஒரு கொஞ்சம் செகண்ட் வந்துட்டு நல்லா யோசிச்சுருந்துருக்கணும். ஆனால் நம்மளோட மூளை ஏன் இந்த மாதிரி ஆச்சு, நம்மளுக்கு புத்தி எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இப்போ 2 பேர்த்து பக்கமும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் டேக் வந்துட்டு எப்படின்னா ஆல்ரெடி வந்துட்டு அவரோட வீட்டில் ரொம்பவே ப்ரெஷராக இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருப்பாரு, சிரிக்க கூட மாட்டார். ஆனால் உங்ககிட்ட எல்லா விஷயம் ஷேர் பண்ணியிருந்திருப்பாரு. ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டிருப்பாரு. தட் மீன்ஸ் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்லேயே தான் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஏதாவது தாட் இருக்கா, இல்லை அதுக்கு மேலே என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படியெல்லாம் கேட்டிருப்பாரு. நீங்கள் எல்லாத்துக்கும் ஊன்னு தலையாட்டிட்டு இப்போ வந்துட்டு இந்த மாதிரிங்கிறப்போ டேக் வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுது. நீங்கள் அப்படியே அழுதுட்டு நிற்கிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு யாரை ஃபேஸ் பண்ணுறதே தெரியல. நம்ஜோனே உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் வந்துட்டு ஒரு மாதிரி கேவலமாக பார்த்து நிற்கிறாரு. அந்த பக்கம் என்னன்னா கேட்ரிங்க்கு சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அது ஜேகே தான் உள்ளே நிற்கிறாரு. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கர கோவத்தை பார்த்துட்டு நிற்கிறாரு. இவனுக்கு நான் அப்போவே சொன்னேன், இவன் நம்பவே இல்லைல்ல. ஸோ கடவுளே நீ அவனை சீக்கிரம் காப்பாற்றிட்ட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே நின்றுருக்காரு. இப்போது சுற்றி சுற்றி பார்த்தா எல்லாருமே நீங்கள் அதாவது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஸோ உங்களை பற்றின எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாரு, நான் டேக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு. அதாவது அவரை ஏமாத்துறது அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட பிரச்சனையே இல்லை இந்த டைமில். அவருக்கு வந்துட்டு ஜிமினை ஏமாற்றிட்டீங்க இல்லையா. ஸோ அதனால் அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவர் எப்படின்னா அஜ்மின் வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் உங்களை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாரு. ஸோ மொத்தமாகவே உங்களை எப்படி பார்த்துக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்படி இப்படி பார்த்து பண்ணுவார். அது எல்லாமே நம்ஜனுக்கும் தெரியும், டேக்கும் தெரியும். ஆனால் அவரோட லவ்வராக இருந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சீட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது அவர் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அப்படி பலன்னு நடு ரோட்டில் நிற்க வச்சு கண்ணத்துலேயே அடிக்கிறாங்க. அப்படியே செம்மையாக அறையிறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே அரை வாங்கிட்டே தான் நிற்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ஜனுக்கு இவங்களுக்கு இது தேவைதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் மேலே அவ்வளோ ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது எல்லாத்துக்கும். அந்த பக்கம் ஜேகே விட்டு அவரே வந்து அடிச்சிருவாரு போல, அந்தளவுக்கு முறைச்சிட்டு நிற்கிறாரு. ஏன்னா அவர் நல்லா நிறைய டைம் நோட் பண்ணிப்பாரு. ஜிமின் அந்தளவுக்கு உங்களை பார்த்துப்பாரு. ஸோ நீங்கள் எப்படி இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஜிமினுக்கு சீட் பண்ணுறதுக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே வண்டியில் போகிறாரு. அவரால் தாங்கவே முடியல. பயங்கரமாக அழுகையாக வருது. ஒரு மாதிரி ரோடே தெரிய மாட்டேங்குது. கண்ணெல்லாம் அப்படி கலங்கிட்டு இருக்குது. அப்படியே கண்ணை தடிச்சிட்டு அப்படியே வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவருக்கு எங்கே போகிறதுனே தெரியல, அப்படி போயிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களை பார்த்து சீத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி அது அசிங்கமாக இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, நீங்கள் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிச்சுல. ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்களும் இங்கே ஜிமின்காக தான் ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க. எந்த அளவுக்கு அவர் வந்து ஹர்ட் ஆகிருப்பார் இதெல்லாம் பார்த்து அப்படிங்கிற மாதிரி சாரா அத்தனை தடவை சொல்லியிருப்பா. ஸோ சாராவும் இதெல்லாம் கேள்விப்படுத்த ஓடி வந்திருப்பா. வந்து பக்கத்துக்குள்ளே எல்லாமே கைமீறி போயிடுச்சு. என்ன அப்படின்னா அவளுக்கு தெரியும் ஜிமின் தான் இந்த ஈவெண்ட்டே இது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இவளை முதல்ல இங்கே அங்கே அனுப்பாமல் இருக்கணும் அப்படின்னு தான் வருவா. ஆனால் வாரத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுறதே தெரியல. அவளும் வந்துட்டு நான் அத்தனை தடவை சொன்னேன், நீ கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சாரா சாரி சாரா, நான் வந்துட்டு ஏன் இப்படி தெரியல, ஆனால் நான் பண்ணது தப்பு தான், எனக்கு ஜிமின் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே செம டென்ஷன் ஆகுது. அவ்வளோ சேர்த்துருந்தாரு அரையா சொல்லாத்திட்டே அரை வாங்கிட்டு தான் நின்றுருக்கீங்க நீங்களும். இந்த பக்கம் இப்படி உங்களை சீத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக அவரும் வந்துட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ அவர் நம்ஜன் 2 பேர் பைக் எடுத்துகிட்டு போகவும் ஜிமின் தான் தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவன் ஃபாஸ்ட்டாக போனால பைக் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பின்னாடியே தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகேவும் வந்துட்டு ஒரு பக்கம் ஜிமின் தான் தேடிட்டு போகிறாங்க. என்னதான் ஜிமின் அன்னைக்கு சண்டை போட்டிருந்தாலும் ஜேகேக்கு அவரோட வலி புரியும்ல. ஸோ அவரும் வந்துட்டு தேடிட்டு தான் போயிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு ஒரு வழியாக நம்ஜனும் டேவும் ஜிமினை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு. அது வந்துட்டு என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. பட் முடியவே இல்லை, கேட்ச் பண்ணவே முடியல. ஒரு இடத்துல திரும்பறப்ப பார்த்துருப்பாங்க. ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக பின்னாடியே போகிறாங்க. ஒரு வழியாக வந்துட்டு ஷார்ட்கட்லாம் போயிட்டு ஜிமின் வந்துட்டு அப்படியே பிளாக் பண்ணி நிறுத்திட்டாங்க. அப்படியே வந்துட்டு ஜிமினுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதே தெரியல. அவருக்கு வந்துட்டு எப்படின்னே தெரியல. ஏன்னா டேவோட கஷ்டம் என்னன்னு தெரியும். அவர் எந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி சொன்னார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஜிமின் வந்துட்டு எதுவுமே காட்டிக்க மாட்டேங்கிறாரு. ஸோ நீங்கள் யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் டேக் எல்லாமே தெரியும்ல. ஸோ எதுக்குடா இப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜிமினுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது அங்கே நடந்த எதுவுமே. ஸோ இல்லைடா எனக்கு வந்துட்டு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது, ஸோ அம்மா கால் பண்ணாங்க அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே நானும் வரவா, அம்மா எங்கே இருக்காங்க, எதுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை நான் போய்க்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ டே வந்துட்டு என்னடா என்கிட்ட சொல்ல வர, நீ ஏதாவது சொல்லு, உனக்கு ஏதாவது இப்போ சொல்லணுமா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் ஜிமின் வாய்வே திறக்க மாட்டேங்கிறாரு. ஸோ டே வந்துட்டு புரிஞ்சிருச்சு, அவன் வந்துட்டு விட்டு கூட ரெடி ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாரு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நான் வந்துட்டு அவ்வளோ மோசமான ஆளெல்லாம் கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமின் பார்க்குறாரு உனக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ஜுன்ட்டு நான் தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. ஏன் நம்ஜுன் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. டே என்னடா நினச்சிட்டு இருக்கிறா, அவர் 2 பேர்த்தையும் ஏமாற்றிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமின்க்கு என்ன பேசுறதுனே தெரியல, அப்படியே அமைதியாகவே இருக்காரு. ஸோ டே தான் வந்துட்டு இங்கே பாரு சத்தியமாக வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த பொண்ணு வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு நான் வந்துட்டு என்னை லவ் பண்ணுறான்னு தான் நினச்சேன். ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனே தெரியலடா. அவள் வந்துட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணப்போ அவள் கொஞ்சம் தயங்குனா. ஆனால் நானே தான் வந்துட்டு அவள் எதுவுமே சொல்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு கிஸ் பண்ணிட்டேன். ஸோ அவள் வந்துட்டு
நீ கிளம்பி வந்தால, ஸோ உன் பின்னாடி வரும்போது தான் எனக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்கிறாரு. எப்படின்னா ஃப்ரெண்டுக்காக அவரே பொய் சொல்கிறாரு. ஸோ உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு அதை ப்ரூவ் பண்ண பார்க்குறாரு. ஆனால் ஜிமினுக்கு பச்சையாக தெரிஞ்சிருச்சுல்ல. அதனால வந்துட்டு ஏன்னா ஜேகே ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. அட் த சேம் டைம் அவரும் வந்துட்டு நிறையா அது மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாரு. எப்போ பார்த்தாலும் நீங்கள் ரொம்பவே பிஸியாக இருக்குது இந்த மாதிரி எல்லாமே அவருக்கும் அது ஃபீல் ஆயிருக்கும். ஸோ வந்துட்டு அப்படி பார்க்குறாரு. டேவும் வந்துட்டு இங்கே பாரு ஜிமின், நம்ம ஜிமின், அந்த பொண்ணு மேலே எந்த தப்பு கிடையாது, அவன் மேலே எந்த தப்பு இல்லை, எல்லாமே என் தப்பு தான். ப்ளீஸ் நீ வந்துட்டு எந்த தண்டனை இருந்தாலும் எனக்கு கொடு, ஆனால் அவளுக்கு எதுவுமே தெரியாதுடா, நீ போய்ட்டு அவர் பேசுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமின் வந்துட்டு இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு போஸ்ட் பண்ணுறாரு, டே அவன் மேலே தப்பு இல்லை அப்படின்ட்டு. எல்லாமே ஜிமின்காக தான். ஸோ உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது உங்களுக்காக கிடையாது, ஜிமின்காக சொல்கிறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு சரி ஓகே நான் வந்துட்டு பட் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே வந்துட்டு சரி ஓகே சரி இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. ஸோ ஜிமினுக்கு தாங்கிக்கவே முடியல, அவங்க போய் பேசுகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நீங்கள் ஒரு பக்கம் உங்களோட ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. சாரா வந்துட்டு உங்களுக்கு கண்டுக்கிற மாதிரி இல்லை, அவளுக்கு அவ்வளோ வெறுப்பாக இருக்குது உங்களை பார்த்தாவே. இப்படியே வந்துட்டு டேஸ்லாம் அதிகமாக போயிட்டே இருக்குது. ஸோ ஜேகே வந்துட்டு ஜிம்மில் தேடிட்டு போயிருப்பார்ல. ஸோ அவரும் வந்துட்டு ஒரு இடத்துல கூட பார்த்துருக்க மாட்டார். அவரும் டயர்ட் ஆகிட்டு வீட்டுக்கே போயிருப்பாரு, எங்கடா காணோம் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே வந்துட்டு இப்படியே ஒரு 2-3 மந்த் போகுது. டெய்லி நீங்கள் ஜிம்முக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, அவர் வீட்டுக்கு போய்ட்டு பார்க்க போகிறது, இந்த மாதிரியே தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு உங்களால் வந்துட்டு அவரை ரீச் பண்ணவே முடியல. உங்களுக்கு பயங்கரமாக கில்ட்டியாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு சாரியாவது நான் முன்னாடி பார்த்து சொல்லணும், காலாவது விழணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணுது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு உங்களை கண்டுக்கிற மாதிரியே இல்லை, ஒரு கால் கூட எடுக்க மாட்டேங்கிறாரு, ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்படியே டெய்லி வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் இப்போ அங்கே வேலைக்கும் போகிறதில்ல, டேக்கும் அது கஷ்டமாக தான் இருக்குது. எப்படின்னா அவரும் உங்களை லவ் பண்ணியிருப்பார்ல. ஸோ அவருக்கு அது கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு பரவாயில்ல ஓகே, அவங்க வந்து ஹாப்பியாக இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் நாளுக்கு நாள் ரொம்பவே மோசமாயிட்டே இருக்குது. உங்களால் ஒழுங்காக சாப்பிட முடியறதில்ல, என்னால் ஜிமின் ஞாபகமாகவே இருக்குது. நீங்கள் பண்ணது தப்பு அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்க. ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு தடவை கூட சான்ஸ் கிடைக்கல பேசுறதுக்கு. ஸோ சாராவுக்கிட்ட வந்துட்டு ஒரு தடவை டே கேட்டிருப்பாரு. இப்போ அவள் ஓகேவா, நல்லா இருக்காளா, 2 பேர் பேசிக்கிட்டாங்களா, என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் சாரா வந்துட்டு நடந்து எல்லாமே சொல்கிறா, இது மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. எல்லாமே என்னால் தானே, நான் ஒருத்தர் கொடுக்க வரலன்னா நல்லா இருந்திருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னுமே உங்களால் ஜிமினை காண்டாக்ட் பண்ணவே முடியல. அவரோட வீட்டுக்கு போனாலும் பூட்டி கிடக்குது. எங்கேயுமே அது அவரோட ஆஃபீஸ்க்கு போனாலும் அவர் இல்லை அப்படிங்கிறாங்க. எங்கே போய் தேடுறது எதுவுமே தெரியல. உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ கில்ட்டியாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு சாரி கூட என்னால் நேரில் பார்த்து சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க தான், யார் இல்லைண்ணா, ஆனால் நீங்கள் லேட்டாக தானே தெரிஞ்சுருக்கீங்க. நீங்கள் பண்ணது தப்பு இல்லைன்னு ஆகிடுமா என்ன? ஸோ வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கே உங்களை மன்னிக்கவே முடியல. ஆனாலும் என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டாக போச்சு அப்படின்ட்டு அவளும் வந்துட்டு ஒழுங்காக சாப்பிடு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறா. ஏன்னா நாள்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ மறந்துருப்பாங்க. நீ அதை விடு, நீ லைஃப்பை மூவ் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. பட் நீங்கள் வந்துட்டு கேட்குறதா இல்லை, எனக்கு வந்துட்டு ஜிமின் தான் வேணும், ஜிமின் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்களால் வந்துட்டு எப்படி எப்படி சொல்கிறது, ஏற்றுக்கவே முடியல அவர் வந்துட்டு இப்படி பேசாமல் இருக்கிறது. ஸோ நீங்கள் இதே இடத்துல இருந்தால் இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதுக்காக சாரா என்ன பண்ணுறான்னா உங்களுக்கு வேறு ஒரு பக்கம் ஜாப் வந்துட்டு ரெடி பண்ணுறா. ஸோ அந்த ஊரை விட்டு வேறு ஒரு ஊருக்கு போகிற மாதிரி கொஞ்சம் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னா வேறு பக்கம் போகணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் போகவே மாட்டேங்கிறீங்க, அந்த ரூம்லேயே அடைஞ்சு கிடக்குறீங்க. அவள் வந்துட்டு இல்லை இது மாதிரிலாம் செட் ஆகாது, நீ மாதிரிலாம் இது கிளம்பு அப்படின்ட்டு உங்களுக்கு வேறு பக்கம் ஜாப் பார்த்து அங்கே போயிட்டு ரூம்லாம் பார்த்துட்டு தனியாக வீடு மாதிரியே எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நீ அங்கேயே வந்துட்டு இருந்து ஸ்டே பண்ணி ஒழுங்காக ஒர்க் பண்ணு, இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத. நீ வந்துட்டு என்னதான் பண்ணாலும் நீ பண்ணது தப்பு தான் சரியா, அந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் யாருக்கும் இந்த மாதிரி துரோகம் பண்ணாத. முடிஞ்சால் அவனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா சாரி மட்டும் சொல்லு, தேவையில்லாமல் அவங்க லைஃப்பில் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாத மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அனுப்புகிறா. நீங்களும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும், எங்கேயுமே காணோம்ல அப்படின்ட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ஒர்க் போயிட்டுருக்கீங்க. ஸோ ஒர்க் போயிட்டு ஒரு நாள் வந்துட்டு மேலே உங்களோட வீட்டில் பால்கனியில் நின்று காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது உங்களுக்கு. டெய்லியும் ஜிமின் ஞாபகம் தான். ஃபோன் வந்துட்டு கையில் வச்சுட்டு ஜிமினுக்கு கால் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க. ரிங் ஆகுது ஆனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் கால் பண்ண பக்கத்தில் எங்கேயோ ரிங் சவுண்ட் கேட்குது. ஸோ அப்படி ரிங் சவுண்ட் கேட்கவும் நீங்கள் அப்படியே சட்டன் திரும்பி பார்க்குறீங்க, ஒரு வேளை ஜிமினாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ திரும்பி பார்த்தா அது ஜிமின் தான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்காரு. உங்களால் நம்பவே முடியல, ஜிமின் இங்கே தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே எட்டி பார்க்குறீங்க, நல்லா ஜிமின் தான் அந்த பக்கம் நின்றுட்டுருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு அந்த ஃபோனை வந்துட்டு கட் தான் பண்ணுறாரு. என்னடா இது கட் பண்ணுறா, சரி ஓகே அட்லீஸ்ட் நான் பார்த்துட்டேன்ல, நான் போய் பேசணும் அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் இருந்து இறங்கி போகிறீங்க. ஸோ இறங்கி அந்த வீட்டுக்கு கேட்டு திறந்துட்டு உள்ளே போய்ட்டு டோர் பெல் நாக் பண்ணுறீங்க. அந்த கதவை வந்துட்டு வேறு ஒரு பொண்ணு திறக்கிறா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஷாக்காக இருக்குது, யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் யார் அப்படின்னு கேட்கவும் அப்போ வந்துட்டு நீங்கள் யார், இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. இல்லை நான் வந்துட்டு பக்கத்து வீட்டில் குடி வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு ஜிமினை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமினா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கவும் ஜிமின் வந்துட்டு யாருக்கிட்ட பேபி பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு. ஸோ அந்த பேபிங்கிற வேர்டை கேட்டதும் உங்களுக்கு அப்படியே ஹார்ட்டே ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. எதுவுமே சொல்ல, நீங்கள் பாட்டுக்கு அப்படியே வந்துட்டு போயிட்டீங்க அந்த இடத்துலேருந்து. அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு. ஸோ ஜிமின் உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கிளம்பிட்டீங்க. போயிட்டு பயங்கரமாக உங்கள் வீட்டில் அழல்னு அழுதுட்டு இருக்கீங்க.
இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கால் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது எல்லாமே விட்டுட்டீங்க. ஆனால் டெய்லி நீங்கள் அங்கே இருக்கிறப்போ அவங்க 2 பேரும் வந்துட்டு லவ் பண்ணுவாங்க போல். ஸோ நீங்கள் அதை பார்க்குறீங்க. எப்பவுமே க்ளோஸாக இருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு அவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்கா. உங்களுக்கு பார்க்குறதுலே தெரியுது. இந்நேரம் வந்துட்டு ஜிமின் கிட்டேயே வந்துட்டு நல்லா க்ளோஸாக அட்டாச்சாக இருக்கா. அவருக்காக டெய்லி ஏதாவது பண்ணுறது. இப்போ ஜிமின் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் ஜிமினுக்கு பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஜிம்மி அழகாக வேலைக்கு போயிட்டு வருது. உங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் பார்த்து டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. ஃபோன் பண்ணி நீங்கள் சாரா கிட்ட சொல்லி அழுகுறீங்க இந்த மாதிரின்னு. அவள் வந்துட்டு ஓகே அவனாவது ஹாப்பியாக இருக்கான்ல, அவனுக்கு ஹாப்பியாக இருக்க விடு, நீ போய்ட்டு தொல்லை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அதனால தான் ஜிமின் கிட்ட எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு அன்றைக்கி யாரும் வந்தாங்கன்னு சொன்னீங்களே, யார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவும், தெரியல உங்களை தான் சொல்லி கேட்டாங்க, நீங்கள் வரதுக்குள்ளே அந்த பொண்ணு போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், பக்கத்து வீட்டில் தான் இருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமினுக்கு வந்து டவுட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் அதை அவர் பெரிய விஷயமா எடுத்துக்கல. பட் அவருக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. ரொம்பவே சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னா அன்னைக்கு அதாவது அந்த அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க லாஸ்ட்டாக. ஆனால் அதுக்கப்புறமா அந்த டேக்கு அப்புறம் நீங்கள் கால் பண்ணுறதே விட்டுட்டீங்க. ஸோ மெசேஜ் பண்ணுறதே விட்டுட்டீங்க. ஒருவேளை அது நீங்களா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்னதான் இருந்தாலும் அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி யாருக்கெல்லாம் டவுட் வரல. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட்டு நம்ஜன் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி அவகிட்ட இங்கே இருக்காளான்னு தெரியல, எனக்கு அது மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது, அவங்க இங்கே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு நீ வந்துட்டு இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்க, ஓகேவா, அவள் வந்துட்டு உனக்கு ட்ரூவாக இருக்கா. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் கல்யாணம் ஆக போகுது, தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க, நீ இந்த மாதிரி பண்ணுறதா அந்த பொண்ணுக்கு அது அஃபெக்ட் ஆகுண்டா அப்படின்னு மாதிரி சொல்லவும் ஜிமினுக்கு அது புரியுது. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரியே அப்படியே இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவங்க 2 பேரும் நல்லா க்ளோஸாக இருக்கிறதெல்லாம் உங்களால் பார்த்து டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. அவன் என்னோட ஜிமின், நீங்கள் எப்படி, அதாவது நீ எப்படி யாரோ ஒருத்திக்கு அதாவது இடையில வரலாம் அப்படிங்கிற மாதிரி, அவன் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ நேராக வந்துட்டு ஜிமின் அந்த பொண்ணு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களோட வீட்டில் கார்டனில் உட்காந்து. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போயிட்டு டோர்லாம், அதாவது அந்த கேட்லாம் திறந்து நீங்கள் பாட்டுக்குள்ளே போயிட்டீங்க. ஸோ ஜிமினுக்கு செம ஷாக்காக இருக்காது நீங்கள் தான் அப்படிங்கிறதும். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இவங்க தான் அன்றைக்கி வந்தாங்க ஜிமின் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஜிமின் கிட்ட ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு, ஜிமின் ப்ளீஸ் மன்னிச்சிடு, சாரி அப்படிங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, நம்ஜுனோட சிஸ்டர் தான். ஸோ இப்போ வந்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜிமின் என்னாச்சு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லவும், ஏன்னா ஜிமின் இந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருப்பாரு. ஆனால் அது யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. நம்ஜுன் ஆல்ரெடி பொண்ணுக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாமே இதுதான் அவளுக்கு வந்துட்டு ஜிமினுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஜிமினை அந்த விஷயத்துலேருந்து ஏன்னா வெளியே வந்திருக்க முடியாது அவரால். அழுதுட்டு என்னால் இந்த மாதிரி சோர்ந்து கிடக்கிறதே இருந்திருக்கும். ஸோ நம்ஜுன் தான் அந்த மாதிரி அடிக்கடி ஜிமினை பற்றி சொல்ல அவரோட சிஸ்டருக்கு ஜிமினை பிடிக்க ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அந்த ஜிமினை அந்த விஷயத்துலேருந்து வெளில கொண்டு வரக்கே அவளுக்கு ரொம்ப நாள் எடுத்திருக்கும். ஸோ அது நீங்கள் தான் அப்படிங்கிறதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பேசுன்னே தெரியல. ஸோ நான் சொன்னேன்ல அது இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிமின் காலையில் நீங்கள் ஜிமின் என்னை விட்டு போயிடாத, நான் வந்துட்டு இனிமேல் அது மாதிரி பண்ண மாட்டேன், நான் பண்ண தப்பு தான் நீங்கள் ரொம்பவே கெஞ்சிறீங்க. ஆனால் அவளுக்கும் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்துட்டு இல்லைனாலும் அவரோட லவ் இல்லையா. ஸோ அந்தளவுக்கு லவ் பண்ணியிருக்காங்க. இப்போ விட்டுட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ அவள் கால் பண்ணி நம்ஜுன் கிட்ட அழறா இந்த மாதிரின்னு. ஸோ நம்ஜுன் வந்துட்டு இல்லை அவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு சமாதானமே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு அழுதுருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படி கட்டிப்பிடிச்சி அழுதுட்டு காலெல்லாம் விழுந்து இது பண்ணுறப்போ ஜிமின் வந்துட்டு உங்களை திட்ட கூட இல்லை, எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால் ஒரு வேளை இந்த ஃபீலிங்ஸ் ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்ன இருந்தாலும் இப்போ அவளை பண்ணுறாள், அவளுக்கு விட்டு கொடுக்க மனசு வராதில்ல. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி அதை உறுத்திக்கிட்டே இருக்குது மனசுக்குள்ளே. அதனால் நம்ஜுன் கிட்ட அடிக்கடி இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. ஜிமின் பாட்டுக்கு அந்த அன்னைக்கு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரு. அப்படியே உங்களை தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ரூமுக்கு போயிருப்பாரு வீட்டுக்குள்ளே. ஸோ அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களை ஹார்ஷாக எதுவும் அவளால் திட்டவும் முடியல. அதனால வந்துட்டு அவளும் கம்முன்னு உள்ளே போயிருப்பா. இருந்தாலும் இப்போ அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு மாதிரி டிஸ்டன்ஸாக இருக்குது. அவளுக்கு என்ன பேசுனே தெரியல, ஜிமினுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே தான் போயிட்டு இருக்குது. அடுத்த வீட்டில் வந்துட்டு மேரேஜ் ஆக போகுது, அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு வழியாக அப்படி இப்படி வந்துட்டு அரசல் பரசலாக கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ அவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது கல்யாணம் அன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும். ஸோ கல்யாணம் நடக்குதுல்ல, ஸோ அந்த ஸ்டேஜ் இருக்கும்ல, ஸோ அந்த பொண்ணு அங்கே இருக்கா. ஜிமின் வந்துட்டு உள்ளே வர வேணும். நீங்கள் போயிட்டு ஜிமினோட ரூமில் போயிட்டு கெஞ்சிரிங்க, ஜிமின் ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், நான் வந்துட்டு பண்ணது தப்பு தான், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, நான் வந்துட்டு உன்னை தேடாத இடம் கிடையாது, நீ வந்துட்டு இந்த மாதிரி விட்டுட்டே போவேன்னு நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அழுகுறீங்க. ஆனாலும் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு உனக்கு ரொம்ப வலிக்குதா இது மாதிரி பார்க்கறதுக்கு, என்ன இந்த மாதிரி பார்க்கறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ஆமாம் எனக்கு ரொம்பவே முடியல, எனக்கு செத்தெல்லாம் போல் இருக்குது, என்னால் முடியல உன்னை இந்த மாதிரி பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. திரும்ப திரும்ப அதே தான் கேட்குறாரு. உனக்கு என்னை இந்த மாதிரி பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு அழுதுட்டு ஆமாம் என்னால் உன்னை இந்த மாதிரி பார்க்க முடியல, செத்தெல்லாம் போல் இருக்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ போய் செத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நம்ஜுனே வந்துட்டு உங்களை பார்த்துருப்பாரு அப்படி ரூம்குள்ளே ஓடுறத. ஸோ அவரும் வந்துட்டு என்ன ஆக போதோ அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை ஜிமின் லாஸ்ட்டில் மனசு மாறிட்டா, யாரும் எப்படி மனசு மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைல்ல. ஸோ மனசு மாறிட்டா அவரோட தங்கச்சியோட லைஃப் போயிருமே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பயம் தான்.
ஸோ அப்படியே பின்னாடியே ஓடி வந்திருப்பாரு. ஆனால் ஜிமின் இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கதவை திறந்து மானம்ஜன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி முடியல. எப்படி ஜிமினோட வாயிலேருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை அவங்கள பார்த்து வரும்னு நினச்சி கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே கீழே போகிறீங்க. ஸோ நீங்கள் கீழே போகிறதுக்குள்ள அங்கே வெட்டிங் முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ தான் ஹாப்பியாக இருக்கிறா. ஸோ நம்பிட்டு வந்துட்டு அவன் வந்துட்டு உனக்கு மட்டும்தான், நீ வந்துட்டு அவன் நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ டேவும் அங்கே இருக்காரு. இப்போ வந்துட்டு எப்படின்னா நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க. ஸோ சாரா கூட அங்கே இருக்கிறா. நீங்கள் வந்துட்டு யோசிக்கிறீங்க, சாரா கூட என்கிட்ட எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் இதுக்கு மேலே எந்த மூவ் பண்ணாலும் அது வந்து தப்பாக தான் முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா கல்யாணத்தை நிறுத்த முடியல. ஆல்ரெடி இப்போ தான் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஹாப்பியாக இருக்காரு. அதுவும் உங்களுக்கு புரியுது. அவர் பார்த்தாலே தெரியுது அவர் ஹாப்பியாக இருக்காரு அந்த கல்யாணத்தில் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் நான் அவனை தொல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்படியே வந்துட்டு வெளியே போகிறீங்க. ஸோ வெளில போயிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கப்போ அந்த இயரோட ஃபஸ்ட்டு ஸ்னோ வந்துட்டு வருது. ஸோ நீங்கள் மறுபடியும் உங்களோட அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் உங்களுக்கு வருது. அப்படியே வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நடந்துட்டுருக்கீங்க. அந்த டைம் நீங்கள் எப்படி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு போயிருப்பீங்க. ஸோ ஜிம்மி உங்களை பின்னாடி துரத்திட்டு வந்தது, அந்த ஞாபகங்கள் எல்லாமே உங்களுக்கு திரும்ப ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே அந்த மெமரிஸ்லாம் வர ஆரம்பிக்குது. உங்களால் அழுகி கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் போயிட்டு நிற்கிறீங்க. பயங்கரமாக அழுதுட்டு தான் வந்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஸோ ஒரு பெஞ்ச் இருக்குது. ஸோ அங்கே உட்காந்துட்டு ஒரு மாதிரி ரொம்பவே சேடாக இருக்குது. அப்போ தான் வந்துட்டு நோட் பண்ணுறீங்க, அதே பிளேஸ் தான், அதே ஊர் தான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஜிம்மினை பார்த்துருப்பீங்க. அதே டைம் தான். அதே மாதிரி தான் ஸ்னோவும் வந்திருக்கும். ஸோ அப்படியே பயங்கரமாக அழுதுகிட்டே பார்க்குறீங்க. திரும்பி பார்க்கும்போது அங்கே வந்துட்டு ஜிம்மி நிற்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் கனவாக இருக்கும், ஒரு மாதிரி இமேஜினேஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. பட் திரும்பவும் திரும்பி பார்க்குறீங்க. ஆனால் அந்த இடத்துல ஜிம்மி நிற்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களே பார்க்குற மாதிரி இருக்குது. உங்களால் நம்ப முடியல. அப்போ ஒரு நாள் ஜிம்மின் வந்துட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. ஏன்னா ரொம்ப நேரம் அந்த இடத்துல அப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். இது இமேஜினேஷனாக இருக்காது அப்படின்ட்டு. ஒரு வேளை ஜிம்மி நமக்காக வந்துட்டானா அப்படின்னு யாருக்கு அந்த ஒரு சின்ன ஆசை இருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு எந்திரிச்சு ஓடுறீங்க. ஸோ ஓடி போயிட்டு அப்படியே ஜிம்மினை தொடர்க்கு ட்ரை பண்ணுறீங்க. அந்த இடத்துல ஜிம்மின் இல்லை, மறைஞ்சிடுறாரு. ஸோ இப்படியே வந்துட்டு பல வருஷம் போயிடுச்சு. அப்படியே வந்துட்டு நீங்கள் ஜிம்மில் நினச்சிட்டு இருக்கிறது மட்டும்தான். நீங்கள் வந்துட்டு இன்னும் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல. ஒரு 60 வயசு ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ஸ்னோ வந்துட்டு வரணும் அப்படிங்கிறது வரும்ல. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க. எங்கே நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஜிம்மினை மீட் பண்ணீங்களோ ஸோ அதே இடத்துல தான் உட்காந்துருக்கீங்க. உட்காந்துட்டு நீங்கள் அந்த ஸ்னோ வருமா டெய்லி வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்குறது. ஸோ இந்த டைமும் அப்படி தான் வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே முடியல. உங்களால் முடியவே இல்லை. கொஞ்சம் கூட அவ்வளோ குளிராக இருக்குது. உங்களால் அந்த இடத்துல நடந்து கூட வர முடியலை. அப்படியே படுத்துல நீங்கள் அந்த இடத்துக்கு டெய்லி வருவீங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்னோ வந்துட்டு வரும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஜிம்மி இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஒவ்வொரு வருஷமும் அதே மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஜிம்மியை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்து எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த இடத்துல அவர் இருக்க மாதிரி நல்ல இல்யூஷனாக தோணும். ஸோ அது ஒரு விஷயத்துக்காகவே நீங்கள் வருஷம் வருஷம் வருவீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே உங்களால் முடியல. ஒரு மாதிரி மூச்சு திணறலாக இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரீத்திங் ப்ராப்ளமாக இருக்குது. உங்களுக்கே தெரியுது அவ்வளோதான், நமக்கு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது. இருந்தாலும் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு தடவை அந்த ஸ்னோ வந்துடாதா, ஒரு தடவை நம்ம ஜிம்மில் வந்துட்டு அந்த இல்யூஷன்லையாவது நேரில் பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படின்னா நீங்கள் அது பக்கத்து வீட்டில் தானே இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் ரொம்பவே சஃபர் ஆவீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்துட்டு அந்த இடத்த விட்டே போயிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணை மறுபடியும், அதாவது ஜிம்மியை நம்பி வந்த பொண்ணை அவரை சீட் பண்ண முடியாது. ஸோ அவர் வந்துட்டு உங்களை மறந்துட்டாரு. ஸோ அதை அவரால் ஏற்றுக்கவும் முடியல. அதனால கிளம்பிட்டாரு அந்த இடத்துல இருந்தே. ஸோ நீங்கள் மறுபடியும் ஜிம்மினை எங்கேயும் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ தொல்லையும் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஸ்னோ வர டைமில் மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஜிம்மினை நேரில் பார்க்குற மாதிரி அதே ஃபீலாக இருந்திருக்கும். ஸோ அதனால் லாஸ்ட் ஒரு தடவை நம்ம பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி அந்த இல்யூஷன்லையாவது பார்த்துட மாட்டோமா கண்ண மூடத்துக்கு முன்னாடி அப்படின்னு நினச்சி அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ கரெக்டாக ஸ்னோவும் வருது. உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அந்த ஸ்னோவை பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஜிம்மினை எப்படி பார்த்தீங்களோ, எந்த இடத்துல பார்த்தீங்களோ அதே மாதிரி. ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு இல்யூஷன் உங்களுக்கு தோணுது. ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு இருக்க அப்படியே கண்ண மூடுறீங்க. ஸோ ஸ்டோரி அவ்வளோதான் டியர் முடிஞ்சு. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டியர், நான் வந்துட்டு உங்ககிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் என்ன மன்னிச்சு ஸ்டோரி நான் இந்த மாதிரி முடிச்சதுக்கும் என்ன மன்னிச்சு, கதை இந்த மாதிரி நான் எழுதுனதுக்கும் என்ன மன்னிச்சு ப்ளீஸ் அதை திட்டிடாதீங்க, யாரும் ஹர்ட் ஆகிடாதீங்க. ஜஸ்ட் இது ஸ்டோரி மட்டும்தான். தப்பு வந்துட்டு இந்த சீட்டிங் யார் பண்ணாலும் சீட்டிங் வந்துட்டு சீட்டிங் தான். ஸோ அதை வந்துட்டு மன்னிக்கலாம் முடியாது. ஸோ அதனால தான் என்னால் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு ஜிமின் கூட அந்த வயன் அப்படிங்கிற கேரக்டரை வந்துட்டு சேர்த்து வைக்க முடியல. கண்டிப்பாக இந்த தப்பை நானே பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக அதுக்கு நான் டிசர்வ் தான். அந்த தண்டனைக்கு நான் டிசர்வ் தான். அதை மைண்ட் பண்ணி தான் நான் வந்துட்டு இந்த ஸ்டோரி லாஸ்ட்டில் முடித்தேன். யாருக்காவது ஹர்ட் ஆயிருந்தால் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஏன் இந்த தடவை சாரி கேட்குறேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா நீங்கள் யாராவது ஹர்ட் ஆகிருப்பீங்க. கண்டிப்பாக தெரியலங்கடியே, சத்தியமாக என்னை மன்னிச்சிடுங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு டேவுப்பாக்கு ஒரு ஒன் ஷாட் எழுதியிருந்தேன். ஸோ அது வந்துட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி தான் ஒரு சீட்டிங்கில் தான் வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டோரி வந்துட்டு அதனால அவருக்கு வந்துட்டு நம்ம ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இது பண்ணோம்ல. ஸோ அப்போ பையன் அந்த தப்பு பண்ணால் அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட், பொண்ணு அந்த தப்பு பண்ணால் அவருக்கு வந்துட்டு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஸோ ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கணும்.
ஸோ இந்த தப்பு பண்ணுற ஆள் நானாகவே இருந்தாலும் கண்டிப்பாக இந்த தண்டனைக்கு நான் டிசர்வ் தான் டியர். ஸோ அதனால தான் இந்த ஸ்டோரி நான் இந்த மாதிரி முடித்தேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு யாருக்காவது ஹர்ட் ஆயிருந்தால் கண்டிப்பாக என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு நிஜமாவே நான் ரொம்பவே 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 சாரி கேட்டுக்கிறேன். மன்னிச்சு சாரி டியர். என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா, தட் மீன்ஸ் அந்த ஒயின் அப்படிங்கிற கேரக்டர் நானாக இருந்தேன் அப்படின்னா, ஜிமின் எனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக கரெக்டு தான். ஸோ நான் அதுக்கு டிசர்வான ஆள் தான். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் முடிஞ்சால் சொல்லிட்டு போங்க, ஓகேவா? தேங்க்யூ டியர். டடா.